அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஒன்று ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் இருக்கிற பேசிக்கான எல்லா டெஃபினிஷன்ஸ், அந்த கான்செப்ட், அதுக்கான ரிசல்ட் ஒரு வீடியோவாகவும், அதை பேஸ் பண்ணியிருக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இன்னொரு வீடியோவும் பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாம்னு போட்டிருப்பேன், அதிலிருந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ரேண்டம் வேரியபிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி அங்கே பார்க்கும்பொழுதே நம்ம என்ன பண்ணோம், சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன பார்த்தோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறோம், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எடுக்கும்போது அதில் கிடைக்கிற அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ரேண்டம் வேரியபிள்னு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ரியல் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்கிறோம். அது ரஃபாக தான் சொல்கிறோம். இது இங்கே பாருங்க, வாட் இஸ் ரேண்டம் வேரியபிள்? த ப்ராசஸ் ஃபார் அசைனிங் எ நம்பர் டு ஈச் பாயிண்ட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நம்பரை நம்ம அசைன் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காயினை நம்ம ஒரு டாஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன பாயிண்ட் கிடைக்கும். ஒன்று ஹெட்டாக இருக்கும், இல்லை டெய்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ஒன்று ஹெட்டு கிடைக்கலாம், இது டெய்ல் கிடைக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம், இதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கிற பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போகிறது தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெட்டு கிடைச்சதுன்னா ஹெட்டு கிடைக்கிறதுக்கு 1 டெய்லுக்கு 0 நான் அசைன் பண்ணுறேன். ஸோ ஹெட்டுக்கு 1, டெய்லுக்கு 0. ஸோ ஹெட்டு கிடச்சிச்சின்னா 1, டெய்ல் கிடச்சின்னா 0. இந்த மாதிரி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ப்ராசஸ்க்கு தான் ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். அப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, இந்த டொமைன் கோடொமைன் தெரியுது. ஸோ அப்போ இது நத்திங் பட் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ரேண்டம் வேரியபிள்னால் அது ஒரு மேப்பிங், அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் டெஃபினேஷனுக்குள்ளே போயிடலாம். Let S be a sample space associated with an experiment E. A random variable X is a real valued function defined on S. ஸோ அப்போ அந்த இங்கே நம்ம ரேண்டம் வேரியபிள் நம்ம வழக்கமாக ஃபங்க்ஷனை எஃப் இஸ் ஃப்ரம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம், கேபிட்டல் எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஃப்ரம் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து நம்ம அந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், ரியல் நம்பர் செட்டுக்கு நம்ம மேப் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். அப்போ ரேண்டம் வேரியபிள் இஸ் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு த ரியல் நம்பர் சிஸ்டம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணலாம். எக்ஸ் இஸ் எ வேரியபிள் அப்படி ஏன் சொல்லணும்னா, எக்ஸ் வந்து இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அதுக்கு நிறைய வேல்யூ, வேறு வேல்யூ நிறைய கொடுத்துட்டே இருக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸுக்கு வேல்யூ நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வேரியபிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இந்த ரேண்டம்ன்ற வார்த்தை இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த எக்ஸுன்ற அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராபபிலிட்டி இருக்கும், சர்டன் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ரேண்டம் வேரியபிள்னு சொல்லும்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சர்டன் ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்குது. ஓகேவா. ஸோ ரேண்டம் வேரியபிளுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கான்னா இருக்குது. ஸோ ரேண்டம் வேரியபிள் சொல்லலாம், இல்லை ஸ்டொகாஸ்டிக் வேரியபிள் சொல்லலாம், இல்லைனா சேஞ்ச் வேரியபிள்னு சொல்லலாம். இது எல்லாமே ரேண்டம் வேரியபிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டாஸிங் எ காயின் ட்வைஸ். ஒரு காயினை 2 வாட்டி டாஸ் பண்ணுறோம். அப்போ கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும், ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் ஹெட் இருந்து செகண்டில் டெய்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் டெய்ல் இருந்து செகண்ட் டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட்டாக இருக்கலாம், இல்லை 2 வாட்டியும் டெய்லாக இருக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள். இது தவிர வேறு எந்த ஈவெண்ட்டும் அதில் எந்த பாயிண்ட்டும் இருக்காது. ஸோ இந்த கலெக்ஷன் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னு டிஃபைன் பண்ணுறோம்னா, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேண்டம் வேரியபிள்னா அதுக்கு ஒரு ரியல் நம்பர், ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. லெட் எக்ஸ் ரெப்ரசென்ட் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று ஹெச்ஹெச்சாக இருக்கும், இல்லை ஹெச்டியாக இருக்கும், இல்லைன்னா டிஹெச்சாக இருக்கும், இல்லை டிடியாக இருக்கும். ஓகேவா. ஓகே, இது இப்போ நான் இந்த எக்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் பாருங்கள், இது ஒரு ஈவெண்ட் இல்லையா, இதில் எத்தனை ஹெட் இருக்குன்னு பாருங்கள், 2 ஹெட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரியல் நம்பர் இங்கே சொல்லும்பொழுது இங்கே 0, 1, 2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அதே போல் இங்கே நெகட்டிவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ ஹெச்ஹெச்னு சொல்லும்போது இங்கே 2 ஹெட் இருக்குது, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் தான் சொல்கிறோம். அப்போ அந்த ஹெச்ஹெச் வந்து 2ஓட அசைன் ஆகும். ஓகே, ஸோ அதே போல் ஹெச்டின்னு சொல்லும்போது இதில் எத்தனை ஹெட் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு ஹெட் தான் இருக்குது. ஸோ இப்போ ஹெச்டி வந்து இந்த 1ஓட அசைன் ஆகும். ஸோ டிஹெச் சொல்லும்போது அகைன் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, ஒரே ஒரு ஹெட் தான் இருக்குது. அகைன் இதுவும் எதோட தான் மேப் ஆகுது, 1ஓட தான் மேப் ஆகுது. டிடின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்டே இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 0. இப்போ பார்த்தீங்களா, சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ரியல் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஃப்ரம் எஸ் டு ஆர்.
ஸோ ஃபங்க்ஷன் மேப்பிங் சொல்லும்போது இது டொமைனாகவும் இது கோடொமைனாகவும் இருக்கும். இந்த கோடொமைனுக்குள்ளே என்னென்ன வேல்யூ மேப் ஆகுதோ அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து இந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். டிஸ்கிரீட் கண்டினியூஸ் சொல்கிறோம். ஸோ அதை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் ஸ்பேஸ்னு என்னென்னு பாருங்களேன். த செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் டேக்கன் பை அ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இங்கே ரேண்டம் வேரியபிள் சொல்லும்போது கேபிட்டல் எக்ஸ் தான் எடுக்கிறோம். அந்த எக்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுக்கும்போதே அது ஸ்மால் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கால்ட் இட்ஸ் ரேஞ்ச் ஸ்பேஸ் அண்ட் இஸ் டினோட்டட் பை ஆர் எக்ஸ். இதுவும் கேபிட்டல் எக்ஸ் தான். ஸோ இப்போ ஆர் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ எடுக்குது எக்ஸ் ஆஃப் எஸ் such that s belong to s. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கும் பொழுது இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறதா நமக்கு என்ன அந்த ரியல் நம்பர் சிஸ்டம் 6. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இங்கே இருக்கிறது வந்து எஸ்ன்ற ஒரு எலமெண்ட்னா இதோட இமேஜ் எங்கே இருக்கோ இங்கே இருக்கும், கோடொமைனில் இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஆஃப் எஸ் எங்கே இருக்குது, 6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே சப்போஸ் இங்கே S1 இருந்தால் இது மேப் ஆகிற அந்த வேல்யூ வந்து எக்ஸ் ஆஃப் S1 நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதனோட கலெக்ஷன் மட்டும் எடுத்து போடுறது தான் ரேஞ்சு. ஏன்னா ரியல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பாருங்களேன். இதுலேயே பாருங்கள், இதனோட ரேஞ்ச் செட் என்னவா இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக ரியல் நம்பர்னா இன்ஃபைனைட் செட் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட் இருக்கும். சாரி, அன்கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் இன்ஃபைனைட் எலிமெண்ட் இருக்கும். 0 + 1 - 1 இப்படி போயிட்டே இருக்கும். இன்பிட்வீனில் ரேஷனல் இரேஷனல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரியல் நம்பர் சிஸ்டத்தில் உங்களுக்கு எது மட்டும் தான் மேப் ஆகிருக்கு, 0 1 2. ஏன்னா இந்த 1 2 இந்த 2 எலமெண்ட்டும் இந்த 1ஓட தான் மேப் ஆகிருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ RX எடுக்கும்போது 0 1 2 இது மட்டும் தான் அந்த ரேஞ்ச் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் என்னவா இருக்குது, அதாவது கோடொமைனில் எந்த எலிமெண்ட்டோட மேப்பாக இருக்கோ அந்த கலெக்ஷன் மட்டும் எடுத்து போகிறது தான் ரேஞ்ச் ஸ்பேஸ். அந்த ரேஞ்ச் ஸ்பேஸை பொறுத்து தான் நம்ம ரேண்டம் வேரியபிளை 2 டைப்பாக ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். ஒன்று டிஸ்கிரீட், இன்னொன்று கண்டினியூஸ். எப்போ இந்த டிஸ்கிரீட் சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று கவுண்டபிள் அதாவது ஃபைனைட்டாக இருக்கணும், இல்லை கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கணும். அதாவது 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் நம்பர் டு இந்த ரியல் நம்பர் அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்கிறோம். ஸோ இந்த 2 கேஸில் இருக்கிற ரேண்டம் வேரியபிளை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். பாருங்கள், a random variable that takes on a finite or countably infinite numbers of values is called a discrete random variable. In the finite, countably infinite, uncountable இதை பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அது வேணும்னா நீங்கள் அந்த ரியல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். A random variable that takes on an uncountable number of values is called a continuous random variable. So இந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபைனைட், கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரீட், இதுவே அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, த்ரோயிங் 3 காயின்ஸ் அட் எ டைமில் ஒரு 3 காயினை த்ரோ பண்ணுறதோ இல்லை ஒரு காயினை 3 times டாஸ் பண்ணுறதோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வர அந்த ஈவெண்ட்டை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 காயின் அட் எ டைம் த்ரோ பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஒன்று ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம், அப்போ 0 ஹெட்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெட் இருக்கலாம், ஏதாவது ஒரு காயினில் ஹெட் இருக்கலாம், அது என்ன எது வேணாலும் இருக்கலாம், இல்லைனா 2 காயினில் ஹெட் இருக்கலாம், இல்லை 3 காயினில் ஹெட் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து 0 1 2 3 இதை தவிர வேறு எதுவும் வராது. ஸோ இதை தான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்கிறோம். கவுண்டபிளாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஃபைனைட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கண்டினியூஸ் கொண்டு பார்க்கலாம். If x denotes the lifetime of a transistor, then x is a continuous random variable. இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் வாங்குகிறோம், டிரான்சிஸ்டர் வந்து இப்போ வாங்கின நாள்லேருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் ஒர்க் ஆகுது, அந்த லைஃப் பீரியட் நம்ம மொத்தமாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது எடுக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தரோட ஏஜ் பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 18 வயசுனா 18 வயசுல நின்றுடுது. 18ன்னு சொல்லி முடிக்கிற அந்த செகண்ட்லேயே அந்த 18 வயசு, 1 செகண்டு 2 செகண்டு, டேஸு, அப்புறம் வீக்ஸு அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அது கண்டினியூஸாக தான் இருக்கும். எப்போ பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு மனுஷனோட லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த டைம் எடுக்கும்போது அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைம்ன்றதை பற்றி பேசும்போது உங்களுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதே போல் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் பெர் மந்த், ஒரு மாதத்தில் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோ இல்லை எங்கே வேணாலும் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபைனைட்டு தான் இருக்க முடியும். கணக்கே இல்லாமல் நடக்குதுலாம் சொல்ல முடியாது, கவுண்ட் பண்ணிங்கன்னா வர முடியுதான்னு இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் பெர் மந்த், இல்லை நம்பர் ஆஃப் டெலிஃபோன் கால்ஸ் பெர் யூனிட் டைம். இப்போ காலையில் 10 மணிலேருந்து
ஒரு 11 மணி வரைக்கும் எவ்வளோ டெலிஃபோன் கால்ஸ் போகுது, ஒரு டவர்லேருந்து போகுது, எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது எல்லாம் அது. நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இன் என் ட்ரையல். இப்போ ஒரு காயினை நான் எத்தனை வாட்டி ஒரு 10 வாட்டி நான் டாஸ் பண்ணுறேன், அப்போ எத்தனை சக்ஸஸ் ஹெட்டு கிடைக்குது, சக்ஸஸ் சொல்லணும்னா எத்தனை வாட்டி சொல்கிறது. நீங்கள் அது என்னன்றது ஜெனரலாக என் டைம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் 100, 1000 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். இந்த டிஆர்வின்னு பொறுத்த டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ கண்டினியூஸ்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், டைம் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு கண்டினியூஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே போல் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கேன் பி மெஷர் டு எனி டிசைர்டு டிகிரி ஆஃப் அக்யூரசி. இப்போ ஒருத்தரோட ஏஜ் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் தோராயமாக 18 வருஷம்னு சொல்கிறதுக்கும் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆனது மட்டும் தான் சொல்லுவோம். கம்ப்ளீட் ஆன பிறகும் உங்களுக்கு மந்த்தோ இல்லைனா வீக்கோ டேஸோ இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ அக்யூரசி வேணுமோ அவ்வளோ நம்ம சொல்லிக்க முடியும். அந்த ஏஜ் ஹைட்டும் அதே போல தான், தோராயமாக 5 அடின்னு சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அது எத்தனை இன்ச்சஸ்லாம் நம்ம சொல்ல முடியும். வெயிட் அதே போல், டெம்பரேச்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர்னு சொல்லும்போது இப்போ வானிலையோட நம்ம சுற்றி இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 32 டிகிரி நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்குன்னா 32 டிகிரிலேருந்து டக்குன்னு 34 போகாது இல்லை, 32லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்க்ரீஸாக தான் போயிருக்கும். ஸோ அது எல்லாமே கண்டினியூஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தண்ணியை சூடு பண்ணுறீங்களே எடுத்துக்கோங்களேன். நார்மலாக வைக்கும்போது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு தண்ணி இருக்குன்னா அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும்போது எடுத்த உடனே உங்களுக்கு அந்த கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ்க்கு வரப்போது அந்த ஒரு டிகிரியே தான் ஏறிட்டு இருக்கும். அந்த ஒரு டிகிரிக்கு வரும்போதே அதுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டியாக ஏறி தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நமக்கு இங்கே சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா இது எல்லாமே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்படி இல்லை இது வேறு விதமாக எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, a random variable assumes value in an interval AB or in an union of intervals. ஸோ ஃபுல்லாக இன்டர்வல்னு சொல்லும்போது இப்போ நம்ம டெலிஃபோன் கால்ஸ் சொல்கிறோம் இல்லையா, 10 to 11, அதுக்கப்புறமேட்டுக்கு 2 to 4, 4 to 5, அப்படியே டைம் இன்டர்வலாக எடுத்து மொத்தமாக யூனியன் பண்ணியும் போடலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது எல்லாமே சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி இன்டர்வல் எடுத்துக்கணும்னு அர்த்தம் கண்டினியூஸ். ஆனால் நான் நாங்கள் டெலிஃபோன் கால்னு சொல்லும்போது அது டிஸ்க்ரீட்டுக்கு தான் வரும், இங்கே கண்டினியூஸ்க்கு வராது உங்களுக்கு. ஸோ அப்போ கண்டினியூஸ் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் இருக்கலாம், இல்லை யூனியன் ஆஃப் இன்டர்வலாக இருக்கலாம். இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ரியலில் இருக்கிறது. இப்போ நோட்டேஷன் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் எ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோன்னா அண்ட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் எ ரேண்டம் வேரியபிள் ஆர் எக்ஸ். இந்த கேபிட்டல் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள்னா அது எடுத்துக்கிற அந்த வேல்யூ அசைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அந்த ஸ்மால் எக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பிலாங் டு எஸ், அதாவது சாம்பிள் பாயிண்ட் ஃப்ரம் எஸ் சச் தட் இந்த எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸாக இருக்கும், இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நோட்டேஷனை ஃபாலோ பண்ணுறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லும்போது இங்கே எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுவே probability of x less than or equal to x நம்ம சொல்கிறோன்னா x of s less than or equal to இந்த வேல்யூ. ஓகே, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம சொல்லும்போது இது உங்களுக்கு இந்த ரியல் லைனில் தானே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 0 டுவர்ட்ஸ் ரைட் போட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி, டுவர்ட்ஸ் லெஃப்ட் போனீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி. சப்போஸ் எக்ஸ்ன்றது இங்கே எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா இட் டேக்ஸ் த ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா எக்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி போதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே இந்த 3 காயின் டாஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளமே எடுத்துக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல 3 காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் என்ன கிடைக்கும், ஒன்று 0 கிடைக்கலாம், இல்லை 1, இல்லை 2, இல்லை 3. இப்போ அதில் நம்ம பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ ஹெட்ஸ் கிடைக்கிற ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஹெட்டே கிடைக்காம இருக்குன்னா 3த்துலேயும் டெய்லாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் தான் டிடிடின்னு வரும். இது ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலாக. ஸோ மொத்தம் எத்தனை ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னா 3 காயின் நம்ம டாஸ் பண்ணும்போது எஸ்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம், 3மே ஹெட்டாக இருக்கலாம், இல்லை 1 டெய்ல் வரும்போது ஹெச்டிஹெச்ஆர் இருக்கலாம், இல்லைனா டிஹெச்ஹெச்ஆர் இருக்கலாம், இல்லைனா ஹெச்ஹெச்டிஆர் இருக்கலாம். ஓகே, இது 3மா வரும்போது இது 2த்துல டெய்ல் வருது அப்படின்னா என்ன இருக்கலாம், ஃபஸ்ட்டு 2த்துல டெய்ல் இருந்து 1த்துல ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் டெய்ல் இருந்து நடுவில் ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு ஹெட்டாக இருந்து கடைசி 2 டெய்லாக இருக்கலாம், இல்லைனா 3மே டெய்லாக இருக்கலாம். ஸோ 3 காயினை நீங்கள் டாஸ் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். ஸோ 2 கியூப் தான் உங்களுக்கு அதோட வேல்யூ. உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து 8. ஸோ அப்போ ப்ராபிலிட்டி கிடைக்கும்போது ஃபேவரபிள் கேசஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஹெட்டே இல்லாமல் இருக்கிற ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது 1 மட்டும் தான், டிடிடின்னு வர்றது தான். ஸோ 1/8 தான் இதோட ப்ராபபிலிட்டி.
இப்போ P of X equal to 1 என்ன அர்த்தம் உங்களுக்கு? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 1 கிடைக்கிற ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி. அப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 1 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான், இதில் ஒரு ஹெட்டு ஒரு ஹெட்டு ஒரு ஹெட்டு, ஸோ இது 3 தான் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கும் போது ஸோ ஃபேவரபிள் கேசஸ் வந்து 3 கேசஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 3/8. ஸோ அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா 2 ஹெட் வர்றதுக்கானது என்னென்ன இருக்குது பாருங்கள். 1 ஈக்குவல் டு 2 எக்ஸாக்டாக 2 ஹெட் தான் இருக்கணும், அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துல மட்டும் தான் எக்ஸாக்டாக 2 ஹெட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ HTH HT இன்னொன்று வந்து THH. ஸோ ஃபேவரபிள் கேசஸ் ப்ராபபிலிட்டின்னு சொல்லும்போது 3 பை டோட்டல் கேசஸ் வந்து 8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஹெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது ஒன்று மட்டும்தான். ஸோ ஃபேவரபிள் கேசஸ் வந்து 1, டோட்டல் கேஸ் வந்து 8. ஓகே, இப்போ ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ரேண்டம் வேரியபிள் 2 டைப்னு சொல்லணும், ஒன்று கண்டினியூஸ் இன்னொன்று டிஸ்கிரீட்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்று சிம்பிளாக ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இல்லை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMFன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாசிபிள் வேல்யூ எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிற அந்த பாசிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் எடுக்கிறோம் பாருங்கள். x1 x2 எக்ஸெட்ரா பி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அப்போ டிஸ்கிரீட் டைப்பாக இருந்துச்சுன்னா தென் P of xi அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். எப்போ அதை நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMF அப்படின்னு சொல்லுவோம்னா அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸ் 0வாக இருக்கும்போது அப்போது எக்ஸ் 0வாக இருக்கும்போது அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1/8. எக்ஸ் 1ஆக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 3/8. எக்ஸ் 2ஆக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 3/8. எக்ஸ் 3ஆக இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து 1/8. ஸோ எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கிரேட்டர் than or equal to 0வாக தான் இருக்கும். அதே போல் சம்மேஷன் இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 தான் வரணும். நீங்கள் இதை வேணால் ஆட் பண்ணி பாருங்களேன். 1/8 + 3/8 + 3/8 + 1/8. ஸோ நியூமரேட்டர் எல்லாம் 1 ஆட் பண்ணிக்கலாமா? 4 4 8/8 1 வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னாலே அது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதே விஷயத்தில் இந்த சமேஷனை ஆட் பண்ணுறது, இதே இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கணும். ஸோ எ ஃபங்க்ஷன் f is said to be the probability density function PDF of continuous random variable x if இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல f of x வந்து greater than or equal to 0 for all x belong to the closed interval. ஏன்னா இங்கே ரேஞ்சுன்னு சொல்லும்போது இன்டர்வலாக எடுக்கிறோம், இது டிஸ்கிரீட் சொல்லும்போது 1 2 எக்ஸட்ரான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் டிஸ்கிரீட் வரும்போது சம்மேஷன் சொல்கிறோம், இன்டகிரேஷன் வரும்போது எஸ். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சிம்பிள் இன்டகிரேஷன் எஸ்ஸே சம்மில் அந்த எஸ்ஸை எலாங்கேட் பண்ணி எழுதும்போது தான் எஸ்ன்னு இப்படி எழுதுறோம் இல்லையா, இது அதை நீட்டிச்சு வரும்போது தான் அந்த இன்டகிரல் சிம்பிள் வருது. ஓகே, ஸோ இங்கே சமேஷனாக இருக்கிறது கண்டினியூஸ் வரும்போது இன்டகிரேஷன் ஆகுது. ஸோ இன்டகிரல் -∞ to ∞ f of x dx equal to 1. ஸோ இந்த 2 கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ டிஸ்கிரீட் டைப்பாக இருக்குது ஒரு ரேண்டம் வேரியபிள்னா அங்கே இருக்கிற ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMFன்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுவே ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அங்கே டிஃபைன் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொன்னோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் PDF. அது இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ தியரம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ப்ராப்ளம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ முதல்ல பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் ஆன் ரேண்டம் வேரியபிள். இப்போ x1ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், அதே போல் x2ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், அப்படி 2 ரேண்டம் வேரியபிள் இருக்குது. சின்றது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா c × x1, அந்த c ஒரு கான்ஸ்டண்ட்டையும் இந்த ரேண்டம் வேரியபிள் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதும் ஒரு ரேண்டம் வேரியபிள். அதே போல் 2 ரேண்டம் வேரியபிளை ஆட் பண்ணால் கிடைக்கிற புதுசாக கிடைக்கிறதும் ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். 2 ரேண்டம் வேரியபிளை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதும் ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். இதுவே நீங்கள் ரியல் அனாலிசிஸில் ஃபங்க்ஷனில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான், 2 ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் கிடைக்கிறதும் ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இங்கே படிக்கிறோம். So scalar multiplication of random variable is a random variable, addition of 2 random variable is a random variable, product of 2 random variable is also a random variable. இந்த இடத்துல random variable continuous-ஆவும் இருக்கலாம் இல்லை discrete-ஆவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த addition of 2 random variable is a random variable நம்ம பார்த்தோம். ஒரு constant multiplied by a random variable,
அதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் மல்டிபிள் பை கான்ஸ்டன்ட்டும் ஒரு ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். ஸோ அப்போ இது பாருங்க c1 x1 + c2 x2 இது மட்டும் பார்த்தீங்கன்னா x1 வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், இது ஒரு கான்ஸ்டன்டாக தான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு ரேண்டம் வேரியபிள். அதே போல் x2ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், இது ஒரு கான்ஸ்டன்டால மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள். அப்போ ரெண்டு ரேண்டம் வேரியபிள் ஆட் பண்ணால் கிடைக்கிறதும் ரேண்டம் வேரியபிள். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறீங்க, c1 x1 + c2 x2 is also a random variable for the constants c1 and c2. ஓகே, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக இதில் இந்த c1க்கு பதிலாக 1னும் c2க்கு பதிலாக -1னும் போடுங்களேன், x1 - x2 கிடச்சிடும் இல்லையா. இது ரேண்டம் வேரியபிள்னா அப்போ x1 - x2 is also a random variable. ஓகே, ஸோ அதே போல் x1 x2 ஆர் ரேண்டம் வேரியபிள்னா மேக்ஸிமம் ஆஃப் x1 x2 இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எது மேக்ஸிமம் எடுக்கிறோமோ அதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். மினிமம் ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள் இஸ் ஆல்சோ a ரேண்டம் வேரியபிள். அதே போல் ஒரு x வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், f வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தென் f ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இஸ் ஆல்சோ a ரேண்டம் வேரியபிள். ஓகே, ஸோ இங்கே வெறும் கண்டினியூஸ்க்கு மட்டும் தானே இல்லை, அது வெறும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாகவும் இருந்துச்சுனாலும் அந்த f ஆஃப் x இஸ் a ரேண்டம் வேரியபிள் நீங்கள் ஒரு ரிசல்ட் இருக்குது. அதே போல் f is a function of bounded variations on every finite interval, அந்த closed interval ab இருந்து x வந்து is a random variableாக இருந்துச்சுன்னா then f of x is a random variable. ஸோ அப்போ இங்கே fன்றது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்து x ரேண்டம் வேரியபிள் இருந்து f of x ரேண்டம் வேரியபிள். அதே போல் f வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்து x ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா f of x is a random variable. அதே போல் இந்த fன்றது வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருந்து அது ஒரு ஃபைனைட் இன்டர்வலில் இருந்துச்சுனாலும் f of x is a random variable. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனும் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது அது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன், அது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன், அதுவும் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா cumulative distribution function, அதாவது CDF of a random variable. இது cumulative distribution function சொல்லலாம், இல்லை சிம்பிளா distribution function of a random variable சொல்லலாம். அப்போ random variable அப்படி நம்ம சொல்றோம்னா அது ஒன்று டிஸ்கிரீட்டாகவும் இருக்கலாம், இல்லை கண்டினியூஸாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம முதல்ல cumulative distribution function define பண்ணிடலாம். So x be a random variable either discrete or continuous type, then the function f is from r to closed interval 0 1. r வந்து the real number set, அதில் இருந்து closed interval 0 1க்கு டிஃபைன் பண்ணுறோம். ஏன் இங்கே closed interval 0 1ன்ற கொஸ்டினை நீங்கள் கேட்கணும். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஒரு எந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கனாலும் அதோட வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்க முடியும், less than or equal to 1 தான் இருக்க முடியும். அதே போல் greater than or equal to 0 தான் இருக்க முடியும். அப்போ 0க்கு 1க்கு நடுவில் தான் ஒரு ப்ராபபிலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நெகட்டிவாக இருக்க முடியாது, greater than 1 இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த cumulative distribution ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் இன்டர்வல் 0 1க்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, கேபிட்டல் எஃப் தான் எடுக்கணும். ஏன்னா ஸ்மால் எஃப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்கோம். நோட்டேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்மால் கேபிட்டல்லாம் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்மால் எக்ஸ் தான் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸே வேறு எப்படி சொல்லலாம்னா எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த சஃபிக்ஸில் எக்ஸை போடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா cumulative distribution function of the random variable xன்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு நம்ம ஏற்கனவே இந்த நோட்டேஷனில் ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் பிலாங் டு த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் சச் தட் எக்ஸ் ஆஃப் எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் சொன்னா இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இட்ஸ் கால் த cumulative distribution function of a random variable x. நம்ம சொன்ன மாதிரி இது ஜென்ரலாக தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். f of x அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x, இல்லை சிம்பிளாக CDFன்னு நம்ம சொல்லலாம். f of x வந்து ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கே ஏற்கனவே சொல்லிட்டோம் டிஸ்கிரீட்டாக இல்லை கண்டினியூஸ் ரெண்டாவும் இருக்கலாம்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா இந்த f of x என்னவா மாறும் அப்படின்னா சம்மேஷனாக மாறும். ஏற்கனவே அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கிரீட்டுக்குன்னு பார்த்தோம், அங்கே ஒரு கண்டிஷன் வந்து சம்மேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் சம்மேஷன் ஈக்குவல் டு 1 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல் இங்கேயும் சம்மேஷன் வருது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் வருது இல்லையா, அதுதான் இது எக்ஸ்ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ்ஐ. இல்லைனா இதை நீங்கள் இன்னும் சொல்கிறதா இருந்தால் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐன்னு நம்ம சொல்லலாம். சம்மேஷன் எக்ஸ்ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த p of x equal to இது கேபிட்டல் p of x equal to xi தான் நம்ம சிம்பிளாக p of xiன்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது டிஸ்கிரீட் டைப்பில் இருக்கும்போது
cumulative distribution functionக்கானது definition. இது general definition இது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே வரும்போது இப்படியா மாறுது. இப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே சமேஷன் வருது. ஓகே, ஸோ இதுவே கண்டினியூஸாக இருக்கும்போது த சேம் திங் இந்த சமேஷனுக்கு பதிலாக இன்டர்வலாக மாறும். இங்கே வரும்போது இந்த ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸ்மால் பியாக இருக்கு இல்லையா, இங்கே வரும்போது ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் சொன்னாலே அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். ஸோ இது ஜென்ரல் டெஃபினேஷன் ஃபார் cumulative distribution function. ஸோ இது வந்து discrete random variable-ஆக இருக்கும்போது சமேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். த சேம் திங் கண்டினியூஸாக இருக்கும்போது இது வருது. ஓகேவா, இப்போ நோட்டேஷன் பார்த்துலாம் நாம. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த டெஃபினேஷன் பிரகாரம் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா விச் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் எக்ஸுக்கு லெஃப்டில் இருக்கிறது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் f of x dx கண்டினியூஸாக இருக்கும்போது இது வருது. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போகிறோன்னா லோயர் லிமிட் எக்ஸ் வந்து அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, அப்போ ரைட் சைட் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அதே போல் பி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பினா எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ இந்த இன்டர்வல் ஏ டு பின்னு அர்த்தம். அப்போ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வருது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதில் இந்த தேர்ட் ஒன்ல பிக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணுங்களா, அப்போ என்ன கிடைக்கும்? a less than or equal to x less than or equal to a சிம்பிளா x equal to a நம்ம சொல்லலாமா? அப்போ இன்டெக்ரல் a to a f of x dx. இன்டெகிரேஷனில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அந்த கிடைக்கிற அந்த வேல்யூ ஜீரோவாக இருக்கும். இன்டெகிரேட் பண்ணிட்ட பிறகு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது. ஸோ அதுதான் இங்கே ஜீரோ. அப்போ p of x equal to a எடுத்தோம்னா நம்ம அதோட ஆன்சர் என்ன கிடைக்குது? ஜீரோ கிடைக்குது. The probability of a continuous random variable at a point x is 0. ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது ஜீரோவாக இருக்கும். ஓகே, அதே போல் இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லும்போது இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தெனும் அந்த ஈக்குவல் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்களா இந்த டாஸிங் 3 காயின் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 நான் சொல்கிறேன்னா எனக்கு என்னென்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்கள். ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 1/8 ஆன்சர். ஸோ இதுக்கு வரும்போது 1/8 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும்போது ஆன்சர் 3/8. ஸோ அப்போ 3/8 வரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4/8. ஸோ ஆன்சர் இஸ் 1/2. இதுவே நான் இங்கே சொல்லும்போது ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எக்ஸ் லெஸ் தேன் 1னா ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 1/8. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? டிஸ்க்ரீட்டில் லெஸ் தேனோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் கண்டினியூஸில் அது இன்டகிரேஷன்றதால அது டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏனாலும் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஏனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அதே போல் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஏனாலும் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏனாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ அதே போல் இந்த இன்டர்வலாக எழுதுறோம் இல்லையா, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, இதில் ஏதாவது ஒன்றுத்தில் லெஸ் தேன் ஈக்குவல் சைன் இருந்தாலும் இல்லைனாலும் சேம் தான். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பினாலும் இங்கே பி இங்கே மட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே ரெண்டுத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, இங்கே ரெண்டுமே லெஸ் தென் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் எப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ எப்பவுமே என்ன இருக்குன்னா லைஸ் பிட்வீன் 0 and 1. ஏன் இது லைஸ் பிட்வீன் 0 and 1னா இங்கே பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எந்த ப்ராபிலிட்டி வேல்யூ இருந்தாலும் லைஸ் பிட்வீன் 0 and 1 தான். இந்த ரேஞ்ச் பாருங்கள், க்ளோஸ் இன்டர்வல் 0 and 1. ஸோ அதனால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? லைஸ் பிட்வீன் 0 and 1 தான் இருக்கும். எக்ஸ் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். எக்ஸ் வந்து -∞ to +∞ எதுவாக இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஏ லெஸ் தென் பியாக இருந்துச்சு. ஏ லெஸ் தென் பி இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எஃப் ஆஃப் பி. ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ எஃப் ஆஃப் ஏ. பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அது கரஸ்பாண்டிங் வேல்யூ எஃப் ஆஃப் பி. ஏ வந்து பியை விட சின்னதுன்னா எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியை விட சின்னதாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ இங்கே வெறும் லெஸ் தேன் மட்டும் இருக்கும், இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்கும். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே போல் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்தால் 0. இந்த எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இப்படி சொல்லலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ், அதோட வேல்யூ 0. அதே போல் எஃப் ஆஃப் பிளஸ் இன்ஃபினிட்டி 1. இதெல்லாம் இந்த ஒன் வேர்டில் கேட்குறாங்க, உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது வேல்யூ 1. அப்போ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 1, எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0. இதுவே எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் கிடச்சிடும். ஓகே, ஸோ சில ப்ராப்ளத்தில் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அதே போல் அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் x1 லெஸ் தென் x2 லெஸ் தென் x3 எக்ஸெட்ரா இருந்துச்சுன்னா தென் p ஆஃப் xi ஈக்குவல் டு f ஆஃப் xi மைனஸ் f ஆஃப் xi மைனஸ் 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த xi-யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அந்த cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் f ஆஃப் xi மைனஸ் அந்த ப்ரீவியஸ் ஒன்னை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இஃப் a லெஸ் தேன் பின்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் a லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி என்னவா இருக்குன்னா f ஆஃப் b மைனஸ் f ஆஃப் a. அதாவது இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அது cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா x1 less than x2, அதாவது இன்க்ரீசிங் ஆர்டரில் அந்த எக்ஸோட வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸை உங்களுக்கு என்ன வரும்னா ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு xi. இதுதான் உங்களுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, இந்த 3 காயின் டாஸ் பண்ணும்போது ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா 1 ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, இது மொத்தத்தை ஆட் பண்ணி போடுறது. அதுதான் இங்கே ஜென்ரல் ரிசல்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் xi அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு xi. இதை நம்ம ஏற்கனவே இந்த ப்ராபிலிட்டி யூனிட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு ஈவெண்ட்டும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டும் நமக்கு ஆட் பண்ண அதனோட ப்ராபிலிட்டியோட காம்ப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணால் 1 வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வச்சு தான் இது வருது. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் xi அப்படின்னா ஸோ அப்போ இங்கே 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு xi. அப்போ அந்த ஹோல் ரியல் லைன் எடுக்கும்போது அதனோட ப்ராபிலிட்டி வேல்யூ வந்து 1. ஃபுல்லாக எடுக்கும்போது ரியல் லைன் ஃபுல்லாக எடுக்கும்போது ப்ராபிலிட்டி 1. ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸைன்னு எடுக்கும்போது 1லேருந்து ரிமைனிங் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். அதுதான். ஸோ இங்கே கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வரும். இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் இங்கே வெறும் லெஸ் தென் வரும். ஸோ இங்கே ஒரு பக்கம் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் இல்லாமல் வரும் உங்களுக்கு. ஸோ இதே போல் நீங்கள் இங்கே லெஸ் தென்னா இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். ஸோ 4 எழுதலாம், நான் இங்கே 2 தான் எழுதியிருக்கேன், இன்னும் கூட இங்கே 1 எழுதுறேன். ஸோ ப்ராபிலிட்டியாக சப்போஸ் இதுவே எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இங்கே லெஸ் தேன் இருக்கிறதுனால இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு xi. ஸோ அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு xi அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன்னா கிரேட்டர் தேன், இங்கே ஈக்குவல் சைன் இருக்கிறதுனால இங்கே வராது xi. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், இல்லைனா மீன் சொல்லுவோம், இல்லைனா ஆவரேஜ் சொல்லுவோம். ஸோ அகைன் இந்த டிஸ்கிரிட் ரேண்டம் நம்ம ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்ட பிறகு இதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷனாக என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்து நம்ம டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சிம்பிளாக மீன் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பி ஏ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் வித் பாசிபிள் வேல்யூஸ் x1 x2 எக்ஸெட்ரா. இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லும்போது ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம், வேரியபிள்னு சொல்லும்போது கேபிட்டல் லெட்டர், அதாவது ஃபங்க்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணி கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்போம். let p of xi equal to probability of x equal to xi. இந்த random variable xiன்ற வேல்யூ எடுக்கும்போது கிடைக்கிற அந்த probability வேல்யூ. ஓகே, இது வந்து ஸ்மால் p, இது கேபிட்டல் P. ஸோ p of xi equal to probability of x equal to xi where i varies from 1 to decreasingனால 1 to 3 etc. வரும் இல்லையா. Then the expected value of x is denoted by e of x. Capital E, expectation, இதில் இருந்து அந்த e வருது. e of xனா expectation of the random variable xன்னு அர்த்தம். இப்போ இங்கே நம்ம discrete எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா summation xi into p of xi. xi வந்து random variable எடுக்கிற வேல்யூ, p of xi வந்து corresponding probability value. ஓகே, இதில் இந்த இடத்துல நமக்கு என்ன அசம்ஷன் அப்படின்னா இந்த சீரீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த summation of the series வந்து converges absolutely. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். இந்த converges absolutely பற்றி நீங்கள் ரியல் அனாலிசிஸில் படிச்சிருப்பீங்க, அது இந்த இடத்துல நான் அவ்வளோ சொல்ல போகிறது இல்லை.
ஜஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா இந்த சமேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லியா இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைக்கும்னு அர்த்தம். அதே போல் இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த சேம் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு என்ன வந்துடும், இந்த சமேஷனுக்கு பதிலாக இன்டர்வல் வரும். இங்கே பீன்றது வந்து இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதுவே இங்கே வரும்போது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக மாறும். இப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷனாக எஃப் ஆஃப் எக்ஸ், இன்டகிரேஷன் இருந்தாலே கண்டிப்பாக இந்த டிஎக்ஸ்ன்றது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டிஸ்கிரீட் டைப்பாக இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து சமேஷன் i = 1 to infinity xi p of xi, இது இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ இது. ஸோ அதுவே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, அந்த ஹோல் ரியல் லைனில் எடுக்கிறோம், எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதே போல் இங்கே எப்படி நம்ம சமேஷன் வந்து கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி நம்ம சொல்கிறோமோ அதே போல் இந்த இன்டகிரேஷனும் அப்சல்யூட்லி கன்வர்ஜன்ஸ். ஸோ அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சி கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான். அதுவே ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளில் இருக்குது இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், அது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம போடலான்னு அர்த்தம். பர்டிகுலராக இந்த ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் பதில் வெறுமனே எக்ஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சிஎக்ஸ்னா இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சமேஷன் இல்லைன்னா இன்டகிரேஷன். அந்த இன்டகிரேஷனை நம்ம அப்படி தான் போடுவோம். எனி கான்ஸ்டன்ட் இன் ப்ராடக்ட்னா வெளியே எடுத்துருவோம். சமேஷன்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்தால் வெளியே எடுத்துருவோம். அது ரூல் தான் இங்கேயும் வருது. அந்த இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டியிலிருந்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. ஸோ அதே போல் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். ரெண்டு வேரியபிள் இருந்து ஆட் பண்ணணும்னா தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தால் வெளியே எடுத்துகிட்டு பண்ணலாம். ஸோ அதை வச்சு தான் அடுத்தது இங்கே வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறோம், g1 of x and g2 of x இருந்துச்சுன்னா தனித்தனியாக எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் g1 of x ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் g2 of x அது எக்ஸிஸ்டாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸிஸ்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா இந்த சமேஷன் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி, இன்டகிரேஷனாக இருந்துச்சுன்னா இந்த இன்டகிரேஷன் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அனதர் ஃபங்க்ஷன் ஃபார் த சேம் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா எப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் g1 of x வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு g2 of x ஃபார் ஆல் வேல்யூ. ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ கிடைக்காது, எத்தனை எக்ஸ் வேல்யூ இருக்கோ எல்லா பாசிபிள் வேல்யூக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, எது g1 of x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு g2 of x இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு என்ன இருக்கும், அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் g of x, அதாவது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் g of x, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் g of x வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இந்த மாடுலஸ் வந்து உள்ளே வருது பாருங்க. ஓகே, ஸோ ஏபின்றது ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குன்னா இதெல்லாம் இந்த ஒன் வேர்டு ப்ராப்ளம் பொறுத்துக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே படிச்சு பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷனாக வச்சு இது ஜென்ரலாக சிம்பிளாக எக்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்தால் வெளியே எடுத்துடலாம், அடிஷன் இருந்தால் தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பி வரும். ஏ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வரும். பி வந்து வெறும் கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அந்த கான்ஸ்டன்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனால பி வருது. ஓகே, ஸோ இ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. அதே போல் இ ஆஃப் ஏஎக்ஸ் மைனஸ் பினா நமக்கு என்ன வரும், ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் பி. இ ஆஃப் பினா வெறுமனே பி போட்டால் போதும், அங்கே இன்றது எக்ஸ்பெக்டேஷனை மீன் பண்ணுது. அதே போல் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் எ 2-dimensional ரேண்டம் வேரியபிள். ஆக்சுவலாக இதை நம்ம பைவேரியட் ரேண்டம் வேரியபிளை படிச்சிருக்கணும், இருந்தாலும் இது ப்ராப்பர்ட்டின்றதால நான் இங்கே கொடுத்துட்றேன். ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். அதுவே ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா தனித்தனி எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து ப்ராடக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இது இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியலைன்னா பண்ண முடியாது. அடிஷனுக்கு பிரச்சனை கிடையாது, அடிஷன் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம், அது இண்டிபெண்ட் இல்லையோ. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் ஒய்னு எழுதிடலாம். ஆனால் இ ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா தனித்தனியாக ப்ராடக்டாக எழுதுறோம் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இல்லை மீன் நம்ம சொல்கிறோம், மீன் வந்து மியூ அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபர்தர் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்னா மியூ எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு ரேண்டம் வேரியபிள் ஒய் இருக்குது, அதனோட மீன்னா மியூ ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ வழக்கமாக மியூ அப்படின்னு சொல்கிறது அந்த மீன் எக்ஸ்பெக்டட் வேல்யூவை டினோட் பண்ணுது. அப்போ இ ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஃபைண்ட் மியூன்னு கேட்டாங்கன்னா அங்கே இ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வேரியன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ்ன்றது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் வித் மீன் இ ஆஃப் எக்ஸ். இப்போ இ ஆஃப் எக்ஸ் பதிலாக நம்ம மியூ கூட சொல்லலாம் இருக்குது அப்படின்னா தென் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா சிக்மா ஸ்கொயர், சிம்பிளாக சிக்மா ஸ்கொயர் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேண்டம் வேரியபிளை மென்ஷன் பண்ணுறதுக்காக சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதனோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அதாவது எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இந்த ஸ்கொயர் இருக்குது. இ ஆஃப் எக்ஸ்னா நம்ம மியூன்னு போடலாம்,
மியூ இஸ் நத்திங் பட் மீன்னா எக்ஸ் பாரும் நம்ம சொல்லலாம், மியூ எக்ஸ்ன்னு போடலாம், இல்லை மியூ போடலாம், இல்லை எக்ஸ் பார் போடலாம். ஏன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் எது கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வேரியன்ஸுக்கு என்ன டெஃபினேஷன்? இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இன்னொரு டெஃபினேஷன் இருக்கும், இதுலேருந்து ஒரு ரிசல்ட்டாக வரும், நான் பின்னாடி கொடுக்குறேன். அது இப்போ எக்ஸ் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா இது ஈன்னு வருது பார்த்தீங்களா, இது எக்ஸ்பெக்டேஷனோட டெஃபினேஷன் தானே. அப்போ எக்ஸ்பெக்டேஷனோட டெஃபினேஷன் என்ன? எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிட்டு இன்ட்டு டிஸ்கிரீட்டாக இருந்தால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதுவே கண்டினியூஸாக இருந்தால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். டிஸ்கிரீட்னா சமேஷன் வரும், கண்டினியூஸ்னா இன்டகிரேஷன் வரும். ஸோ அதை வச்சு தான் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். தெரியுதா பாருங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனா மியூ எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ்பெக்டேஷனோட டெஃபினேஷன் பிரகாரம் டிஸ்கிரீட்னா சமேஷன், இங்கே என்ன இருக்கோ அப்படியே வந்துட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வரும், ஸ்மால் பி ஆஃப் எக்ஸ்ஐ. அதுவே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இங்கே உள்ளே இருக்கிறது ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோம். இன்டகிரேஷனா கண்டிப்பாக டிஎக்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேருனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேர். ஸோ அதை சிக்மா எக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் மைனஸ் சொல்லுவோம், நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கிறோம். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ்ன்றது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், ஜின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் with both domain and codomain on the real line. ரியல் லைனில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா சமேஷன் வந்துடும். இங்கே நம்ம வழக்கமாக இ ஆஃப் எக்ஸ்னால் நம்ம என்ன போடுவோம்னு சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா டெஃபினேஷன் என்ன? டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா சமேஷன் போடுவீங்க. கேபிட்டல் எக்ஸ்னால் இங்கே ஸ்மால் எக்ஸ், அதனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸ்மால் பி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம். எக்ஸோ இல்லை எக்ஸ்ஐயோ, இங்கே எக்ஸ்ஐனா இங்கே எக்ஸ்ஐ வரும்னா எக்ஸ்ன்னு கூட எழுதலாம். ஓகே. ஸோ இதுவே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இன்டகிரல் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இன்டகிரேஷனாக கண்டிப்பாக டிஎக்ஸ் வரணும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸ் ரேண்டம் வேரியபிள், ஜி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக, இந்த ஜி ஆஃப் எக்ஸும் ஒரு ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும்தான் நாம் எக்ஸ்பெக்டேஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதை டிஸ்க்ரீட்டாக இருந்தால் என்ன வரும்? சமேஷன், இங்கே கேபிட்டல் எக்ஸ்னால் எக்ஸ் எழுதுகிற மாதிரி இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் ஸ்மால் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்புறம் அதனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நீங்கள் இது கூட எக்ஸ்ஐனா எக்ஸ்ஐ சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ இங்கே சொல்லும்போது இங்கே எக்ஸ்ஐ சொல்கிறோம், இங்கே ஐ சமேஷன். ஸோ அதுவே இன்டகிரேஷன் கண்டினியூஸாக தான், இது இன்டகிரல் இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அதனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் லிமிட் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுக்கெல்லாம் டிஎக்ஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ வேரியன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே நம்ம இந்த டெஃபினேஷன் பிரகாரம் வேரியன்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ், இங்கே வந்துட்டு த ஹோல் ஸ்கொயர் வரும், இல்லை சிம்பிளாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே ஸ்கொயர் இருக்குது. இதுவே இன்னொரு ஃபார்மில் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், இங்கே த ஹோல் ஸ்கொயர் வரும். நம்ம ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன விஷயம் இருக்கோ ஒன்று இது யூஸ் பண்ணிப்போம், இல்லை இது யூஸ் பண்ணிப்போம், ரெண்டுமே ரிசல்ட் தான். நீங்கள் ஒன்று டெஃபினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்ளத்தில் எது வந்தாலும் நமக்கு அது யூஸ் பண்ணதுக்கு தெரியணும். மல்டிபிள் சாய்ஸில் கீழே எது கொடுக்குறாங்களோ அதை செலக்ட் பண்ணவும் நமக்கு தெரியணும். ஓகே. எக்ஸ்பெக்டேஷனுக்கு எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ அதே போல் வேரியன்ஸுக்கு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது, இல்லைனா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இப்படி இருக்குது, இதை வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தால் வெளியே எடுத்துகிட்டு இ ஆஃப் எக்ஸ், வெறுமனே கான்ஸ்டன்ட் இருந்தால் தனியாக அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வரும். இது எக்ஸ்பெக்டேஷனில். அதுவே வேரியன்ஸில் பாருங்களேன், வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தால் வெளியே எடுக்கும்போது ஏ ஸ்கொயர்னு வந்துடும், தனியாக கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா 0. நீங்கள் இங்கிருந்து இதிலிருந்து படிங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்னா கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தால் ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுவே வேரியன்ஸை வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும், வேரியன்ஸ் வந்து விஏன்னு சொல்லுவாங்க, விஏஆர் போடுவாங்க, இல்லை வி கூட கொடுப்பாங்க, ரெண்டுமே வேரியன்ஸ் தான். வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தால் ஸ்கொயர்னு வரணும், இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், தனியாக ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் பின்னு சொல்லும்போது 0 ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ அதை தான் இங்கே ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 0னா இதை வேறு விதமாக நம்ம வேர்டிங்கில் சொல்லும்போது வேரியன்ஸ் ஆஃப் எ கான்ஸ்டன்ட் இஸ் 0. ஓகே.
ஸோ அதே போல் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். எக்ஸோட எதை ஆட் பண்ணுறோமோ இப்போ ஆரிஜின் மாறும். நீங்கள் கிராஃபில் கூட நீங்கள் கிராஃப் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஆரிஜின் 0,0. இந்த ஆரிஜின் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸோட நான் 2 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 0 + 2, 0 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2,0 அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் 2 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆரிஜின் எங்கே ஷிஃப்ட் ஆகும்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும் 1 to 2,0. ஸோ அப்போ இங்கே இருக்கிறத எனக்கு ஆரிஜின் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆரிஜின் ஷிஃப்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு நம்ம டயக்ராமே மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா கான்ஸ்டன்ட் அடிஷனில் இருந்தால் அது ஒன்றும் இதை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ சிம்பிளாக வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் வருது. அப்போ வேரியன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். இது தெரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் வந்து வேரியன்ஸுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் மொமெண்ட் ஜென்ரேட்டிங்லாம் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது அங்கேயும் இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்ப்போம். ஸோ அப்போ இது கொஞ்சம் எப்பவுமே நம்ம ரிசல்ட் நிறைய படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டி கம்பேர் பண்ண பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, ரிசல்ட் ஈஸியாக நினைவில் வச்சுக்க முடியும் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செபிஷேவ் இன்இக்வாலிட்டி. If x is a random variable with mean mu and variance sigma square, then for any positive number k, we have probability of modulus of x minus mu is greater than or equal to k sigma. இந்த மொத்த probability value வந்து is less than or equal to 1 by k square. Okay, so இங்க greater than or equal to அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நம்ம ஏற்கனவே அந்த காம்ப்ளிமெண்ட்ரி லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு ரிசல்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ இதனோட இங்கே லெஸ் தென் எடுத்து போட்டால் நமக்கு என்ன வரும்? இந்த ரிசல்ட்டில் 1 மைனஸ்னு வரும். ஸோ அப்போ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கும்போது அது அதர்வைஸ் சொல்லும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இங்கே ரிசல்ட் வரும். ஸோ ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து எது கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். ஓகே, ஸோ அப்போது இங்கே வரும்போது நமக்கு probability of x minus mu இங்கே greater than or equal இங்கே less than k sigma இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இதனோட வேல்யூ வந்து 1 by k square. அப்போ 1லேருந்து இது சப்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு அது கிடச்சிடும். ஸோ இங்கே less than வரும்போது இங்கே greater than or equal இருக்கும் 1 minus 1 by k square. சப்போஸ் இந்த 1 by k squareோட வேல்யூ வந்து நான் 0.4ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கேவோட இந்த 1 by k squareோட வேல்யூ 0.4 சொல்கிறேன்னா அப்போ 1லேருந்து கழிக்கிறேன்னா அது greater than தானே இருக்கும். ஸோ அதுதான் வர்றது இங்கே. ஸோ 1 by k square இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்கும்போது இங்கே வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்னு வர்றது காரணம் அதுதான். ஸோ அதுதான் இங்கே கீழே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கே சிக்மா. ஸோ இதனோட காம்ப்ளிமெண்ட் சொல்லும்போது இங்கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் இங்கே லெஸ் தேன் மட்டும் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வரும். ஸோ அதுலேருந்து வரும்போது தான் நமக்கு இந்த ஆன்சர் மட்டும் வேணும்னா இது இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஸோ 1 மைனஸ். ஸோ இதனோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் 1 by k ஸ்கொயர்னா இதை சப்ராக்ட் 1லேருந்து சப்ராக்ட் பண்ணால் அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டாக மாறிடும். ஸோ அதனால தான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் வருது. சப்போஸ் இந்த கே சிக்மான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செபிஷேவ் இன்இக்வாலிட்டி ரிசல்ட்டே கே சிக்மாக்கு பதிலாக இதை சீன்னு எடுத்துக்கோங்களேன். கே சிக்மா சீன்னு எடுத்திங்கன்னா அப்போ இதுக்கு பதிலாக இங்கே சி போடுவோம். அப்போ கேக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு ஒரு கொஷின் வரும். ஓகே, ஸோ அப்போது கே சிக்மா வந்து நம்ம சீன்னு எடுக்கிறோம் அப்படின்னா this implies k equal to c by sigma. அப்போ 1 by k என்ன வரும்னா sigma by c. அப்போ இங்கே 1 by k square இருக்கும்போது sigma square by c square. The same result இந்த மாதிரி எழுதியிருக்கும். இப்படி கொடுத்தாலும் போட தெரியணும். இல்லை மியூக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சொல்லலாம். மியூ சிக்மா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இதுதான் அந்த செபிஷேவ் இன்இக்வாலிட்டிக்கான ரிசல்ட். இதுதான் மேஜர் ரிசல்ட். இதிலிருந்து நம்ம வேற கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லைன்னா அந்த கே சிக்மாக்கு பதிலாக சி ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எது இருந்தாலும் நம்ம அதை எழுதுறதுக்கு கற்றுக்கணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பெனாமி செபிஷேவ் இன்இக்வாலிட்டி. செபிஷேவோட அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ரிசல்ட் தான் இது. ஆக்சுவலி இந்த நேம் நான் கரெக்டாக ப்ரொனன்சியேட் பண்ணுறேன்னு தெரில. Let g of x be a non-negative function of a random variable x, then for every k greater than 0, we have probability of the g of x greater than or equal to k. இது மொத்தமாக ஃபங்க்ஷன், ஏன்னா இது x minus மியூன்னு சொல்கிறோம்ல, இதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ g of x capital X which is less than or equal to expectation of g of x divided by k. ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து தான் இது எழுதியிருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்கோம். கே சிக்மாக்கு பதிலாக சிம்பிளாக கேன்னு இருக்குது. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by k ஸ்கொயர் வர இடத்துல நமக்கு என்ன வருதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் பை கேன்ட்டு வருது.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸ். இந்த மொமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா the expected value of an integral power of a random variable is called its moment. ஸோ integral power அப்படி நாம சொல்கிறோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு பவர் கொடுக்கறது, அந்த பவர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேண்டம் வேரியபிள் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு எடுப்போம். இன்டெக்ரல் பவர்னா ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கணும், அது ஆர்னு எடுக்கிறோம். எக்ஸ்பெக்டட் வேல்யூனா இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் நம்ம மொமெண்ட்னு சொல்கிறோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த மொமெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மொமெண்ட்டை வந்து 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று மொமெண்ட் அபவுட் மீன். மீனுன்னு சொல்லும்போது எக்ஸ் பாரோ மியூஓ, சரியா, நீங்கள் எக்ஸ் பாரோன்னு சொல்லலாம் ஆர் மியூன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து ஏ. ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஆரிஜினாக இருந்தால் 0வாக இருக்கும். அபவுட் எ பாயிண்ட் அந்த ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் கேஸாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பர்டிகுலர் கேஸில் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட்டுக்கு பதிலாக மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லும்போது மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின். ஸோ அப்போ நம்ம மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் நம்ம சொல்லும்போது இதான் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஆக்சுவலாக மொமெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன், த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அன் இன்டெக்ரல் பவர் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள். ஸோ அப்போ மொமெண்ட் அபவுட் மீன்னு சொல்லும்போது நமக்கு இதுவே எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ இதுக்கு பவர் ஆர் வரும். அதை நீங்கள் சிம்பிளாக மியூ சொன்னாலும் ஓகே, இல்லை எக்ஸ் பார்ன்னு சொன்னாலும் ஓகே, இல்லை மியூ எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே, ஸோ அபவுட் எ பாயிண்ட்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இதனோட பவர் ஆர். இதுவே நம்ம அபவுட் ஆரிஜின் சொல்லும்போது ஏக்கு பதிலாக 0 போடுவோம். ஸோ அப்போ அபவுட் ஆரிஜின் பேசும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர். ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷன் பார்த்துடலாம். இதுதான், இது சொன்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி மொமெண்ட்டை இப்போ நம்ம அதை 3 விதமாக 2ஆக பிரிக்கிறோம். ஸோ 2ஆக பிரிக்கிறதுல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், அப்புறம் மொமெண்ட் அபவுட் மீன், அப்புறம் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் நம்ம சொல்ல போகிறோம். இது முக்கியமாக இது எல்லாமே முக்கியம் தான். நம்ம மேக்ஸிமம் இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் நான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் சொல்கிறோம் இல்லையா, இந்த மொமெண்ட் அபவுட் ஆரிஜினை தான் நம்ம வேறு விதமாக என்ன சொல்லணும்னா ரா மொமெண்ட்னு சொல்கிறோம். இல்லை சிம்பிளாக மொமெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் தான் மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, so இப்போ பார்க்கலாம், if x is a random variable, the rth moment of x about origin is denoted by mu r dash. வெறும் mu r ன்னு சொன்னாலே மொமெண்ட். அப்போ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னா mu r dash. மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட்டுக்கும் mu r dash தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வரும்போது ரைட் சைடு மட்டும் மாறி இருக்கும், நோட்டேஷன் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக 0 போடும்போது அந்த ஆன்சர் கிடைக்குது, ரைட். ஸோ மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னா mu r dash which is nothing but expectation of அந்த integral power of x. அப்போ x power r if the expectation exists. சப்போஸ் இதில் ஆருக்கு பதிலாக 0 போடுங்களேன், மியூ 0 டேஷ், அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் 0, எக்ஸ் பவர் 0, எனிதிங் பவர் 0 1 இல்லையா, இ ஆஃப் 1. இ ஆஃப் 1னா அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நமக்கு என்ன வரும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்ட்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்துடும். அப்போ 1. அப்போ மியூ 0 டேஷ் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து 1. அது மியூ சாரி இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கிற மியூ 0 டேஷ் இதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆர் 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மியூ 0 டேஷோட வேல்யூ வந்து 1. ஸோ மியூ 0 டேஷோட வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் 4 மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். அப்போ ஆருக்கு பதிலாக 1ன்னு இதில் ரீப்ளேஸ் பண்ணால் அது கிடைக்குது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். இதில் ஆருக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணினா கிடைக்குது செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். அப்புறம் 3 போட்டிங்கன்னா மியூ 3 டேஷ் வந்து தேர்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். மியூ 4 டேஷ்னா ஃபோர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணுற வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மியூ 1 டேஷ்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 1. எக்ஸ் பவர் 1னா இ ஆஃப் எக்ஸ் தானே. இ ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டேஷன் விச் இஸ் மீன். அப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆரிஜின் வந்து மீன். ஓகே, ஸோ இதெல்லாம் செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னா இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது மியூ 2 டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், மியூ 3 டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் 3 எக்ஸ் கியூப், மியூ 4 டேஷ்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் 4. அப்போ ஜென்ரலாக இ ஆஃப் எக்ஸ் பவர் 6 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். அப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் என்னது, மீன்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொமெண்ட் அபவுட் மீன் பார்க்க போகிறோம். இந்த மொமெண்ட் அபவுட் மீனுக்கு தான் என்ன பேருனா இன்னொரு பேர் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ்னு இருக்குது. ஏன்னா சில டைம் கொஷனில் ரா மொமெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ ரா மொமெண்ட்னு சொல்கிறாங்கன்னா மொமெண்ட் அபவுட் ஆரிஜினை ரெப்ரசென்ட் பண்ணுது, சென்ட்ரல் மொமெண்ட் சொல்கிறோன்னா அது மொமெண்ட் அபவுட் மீனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா அந்த டெஃபினேஷன்.
definition அதே தான் இங்க வருது பாருங்க. The orth central moment of x about mean mu x is denoted by mu r. இங்க dash வராது. dash வந்துச்சுன்னா about mean. So about origin. dash இல்லாம வந்துச்சுன்னா about mean னு அர்த்தம். அப்ப mu r equal to expectation of x minus mu x the whole power r. இல்லனா சிம்பிளா expectation of x minus mu இங்க power r. mu போடலாம், நாங்க x பாரும் போடலாம். இதே போல இங்கே ஃபர்ஸ்ட் 4 moments about mean நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆருக்கு பதிலாக 1 இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் mu1 வரும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் இதுக்கு பவர் 1 வருது. இப்போ மியூ எக்ஸ்னா என்ன அர்த்தம்? மீன் தானே. மீன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மியூ எக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் எக்ஸ்பிரஷன் எடுக்கும்போது இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இது கான்ஸ்டன்ட்னால மியூ எக்ஸ் வரும். இ ஆஃப் எக்ஸ் இஸ் அகெயின் மீன் தான். அதுக்கு பதிலாக நம்ம மியூ எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ மியூ எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் வந்து 0 வருது. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் எடுத்தால் 0 கிடைக்குது. அதுவே இங்கே என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் எடுத்தால் மீன். அதுவே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் எடுக்கும்போது நமக்கு 0 கிடைக்குது. ஸோ அடுத்தது ஆருக்கு பதிலாக 2 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மியூ 2 கிடைக்கும். இங்கே என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்? எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் பதிலாக நம்ம இ ஆஃப் எக்ஸ் சொல்லலாம் இல்லையா? இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ஸோட டெஃபினிஷன். ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள், வேரியன்ஸ் டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இல்லைனா இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதனால தான் இந்த செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து வேரியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுவே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து மீனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, மறக்காது. ஸோ அடுத்தது சென்ட்ரல் மொமெண்ட்டோ இல்லை மொமெண்ட் அபவுட் மீன் தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மியூ 3 வந்து இது அப்படியே இங்கே இதில் ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கிறோம். இது 2 தான் நமக்கு முக்கியம். மற்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணுன்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் ஏ அப்படின்னா மியூ ஆர் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் ஆர். இதில் பர்டிகுலர் பாயிண்ட் ஏக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? இது 0 ஆகிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் வந்துடும். விச் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கிடச்சிடும். ஸோ மொமெண்ட் அபவுட் பாயிண்டோட ஸ்பெசிஃபிக் கேஸ் தான் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏ மியூ 1 டேஷ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. ஏ வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கும்போது இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வந்துடும். இ ஆஃப் எக்ஸ் நத்திங் பட் மீன். மீனுக்கு பதிலாக மியூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ மியூ மைனஸ் ஏ வருது. ஸோ மியூ மட்டும் வேணும் அப்படின்னா மியூ 1 டேஷ் ப்ளஸ் ஏ. ஸோ அதே போல் மியூ 2 டேஷ் இந்த இடத்துல வந்து மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏ. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே போல் தான் இங்கேயும் தேர்ட் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏ, இது ஃபோர்த் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏ. அப்போ வெறுமனே மொமெண்ட்னு கொடுக்குறாங்கன்னா அது மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ வெறும் மொமெண்ட்ஸ்னால் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர்னு அர்த்தம். இது ஆர்த் மொமெண்ட்டுக்கு. ஓகே, இப்போ ரிலேஷன் பிட்வீன் மொமெண்ட்டுக்கும் மொமெண்ட் அபவுட் மீனுக்கும் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட்டுக்கும் இது வந்து நீங்கள் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். மியூ ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீனு. மியூ ஆர் டேஷ்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் ஏ. ஓகே, அந்த பைனாமியல் சீரிஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணல, பைனாமியல் தியரம் ஃபார்முலா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மியூ ஆர் டேஷ் ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். மைனஸ் RC1 சஃபிக்ஸில் 1 குறையும். அப்போ மியூ ஆர் மைனஸ் 1 டேஷ், அப்போ மியூ 1 டேஷ் இன்ட்ரடியூஸ் ஆகும். ப்ளஸ் RC2 இங்கே மியூ ஆர் மைனஸ் 2 டேஷ்னு வரும். ஸோ அப்போ மியூ 1 டேஷ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் அடுத்தது மைனஸ் RC3 மியூ இங்கே 1 குறையும் போது ஆர் மைனஸ் 3 டேஷ், அப்போ மியூ 1 டேஷ் கியூப் எக்ஸெட்ரா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இந்த டேஷ்னா என்னது உங்களுக்கு? டேஷ்ன்றது மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட். அதில் நம்ம அபவுட் 0ல் வந்து மியூ நாட் டேஷ் வந்து 1 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இதில் இந்த ஆருக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இங்கே மியூ 1 டேஷ் வருமா? 1 மைனஸ் 1னா 0ன்னு வந்துடும். இது மியூ 0 டேஷ், இங்கே வந்து மியூ 1 டேஷ். அப்போ RC1னா R1C1 மட்டும் வரும். இந்த 2 டேர்ம் மட்டும் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? மியூ 1 டேஷ் மைனஸ் மியூ 1 டேஷ் வரும். அதனால இங்கே 0 வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ மியூ 1 அதாவது இது என்னது உங்களுக்கு? மொமெண்ட் அபவுட் மீன். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன்னா மியூ 1 வந்து 0. இது சேம் ரிசல்ட் தான் நாம் இங்கே மொமெண்ட் அபவுட் மீன் கண்டுபிடிக்கும் போது வந்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் 0 வருதா? ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ மியூ 2 என்ன வரும்? சார் இதே போல் இந்த இதில் வந்து ஆருக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ மியூ 2 டேஷ் மைனஸ் 2C1 மியூ 1 டேஷ் மியூ 1 டேஷ். அப்போ மியூ 1 டேஷ் மியூ 1 டேஷ்னா மியூ 1 டேஷ் ஸ்கொயர் வருமா?
2C2னா 1 வந்துடும், இங்கே 2 - 2னா 0 வந்துடும், மியூ 0 டேஷ்னா 1, இங்கே மியூ 1 டேஷ் ஸ்கொயர். ஸோ அதெல்லாம் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா -2 டைம்ஸ், இது +1 டைம்ஸ் வரும், அப்போ -1 டைம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த ஆன்சர் வருது. ஜஸ்ட் ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மியூ2 அதாவது மொமெண்ட் அபவுட் மீன் கேட்குறாங்கன்னா மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் தெரிஞ்சால் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ மியூ2 ஈக்குவல் டு மியூ2 டேஷ் மைனஸ் மியூ1 டேஷ் ஸ்கொயர். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த மொமெண்ட் அபவுட் மீன் சொல்லும் போதே அந்த செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து வேரியன்ஸ் சொன்னோம். அப்போ வேரியன்ஸுக்கு இது இன்னொரு ஃபார்முலா. ஸோ வேரியன்ஸ் ஏற்கனவே நம்ம 2 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல டெஃபினேஷன் பிரகாரம் வேரியன்ஸ் என்ன வரும் அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் ஒன்று சொன்னோம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன சொன்னோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஒன்று சொன்னோம். ஸோ அதே போல் செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் தான் மியூ2. ஸோ இந்த மியூ2க்கு நமக்கு இப்போ என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு அப்படின்னா இதுதான் வேரியன்ஸ். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா கிடச்சிருக்குன்னா மியூ2 டேஷ் மைனஸ் மியூ1 டேஷ் ஸ்கொயர். ஸோ இப்போ வேரியன்ஸ் பாருங்கள், இந்த 3 விதமாக கண்டுபிடிக்கலாம். ரேண்டம் வேரியபிளும் அந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சுன்னா கண்டுபிடிக்கலாம், இது தெரிஞ்சால் கண்டுபிடிக்கலாம், இல்லை மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் தெரிஞ்சிச்சுனாலோ இல்லை மொமெண்ட் அபவுட் எ பாயிண்ட் தெரிஞ்சாலும் நம்ம மொமெண்ட் அபவுட் மீன் கண்டுபிடிக்கலாம். அப்போ செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ். இப்போ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்த்தோம். மொமெண்ட்ஸ் அபவுட் மீனே எப்படி மொமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜினல் இல்லை மொமெண்ட்ஸ் அபவுட் பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறத பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவலாக மொமெண்ட் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கேரக்டரைஸ் செக் பண்ணுறதுக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அந்த மியூ1 டேஷ் வந்து தான் நமக்கு மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சொல்கிறோம். இந்த மியூ1 டேஷ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லொகேட் த சென்டர் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட சென்டர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதை நம்ம ஜென்ரலாக ஆவரேஜ் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸில் இப்போ எல்லாரும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த கிளாஸ் ஆவரேஜ்னா என்னன்னா அது ஒரு மிடில் வேல்யூ, ஆவரேஜாக ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சென்டர் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸ். இந்த செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் இது வந்து அபவுட் ஆரிஜின். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் வந்து மீன், செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து வேரியன்ஸ். அதுதான் நம்ம மியூ2ன்னு சொல்லுவோம், வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் மியூ2 நம்ம இங்கே சொல்கிறோம். மியூ2 மெஷர்ஸ் த ஸ்ப்ரெட் ஆர் டிஸ்போர்ஷன் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அபவுட் த சென்டர். இந்த சென்டரை பொறுத்து சென்டர்ன்ற பாயிண்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து மற்ற வேல்யூலாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்க்குறது தான். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மொமெண்ட் மியூ3 சொல்கிறாங்களா, இந்த தேர்ட் மொமெண்ட் அபவுட் மீன். இந்த மியூ3 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா to measure the asymmetry or skewness. அசிமெட்ரினா சிமெட்ரிசிட்டி, அந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எப்படி இருக்குது அந்த அதை டிஸ்கிரைப் பண்ணுறது யூஸ் ஆகுது. அந்த மியூ3 வந்து ஸ்கியூனஸ் நம்ம சொல்லுவோம். அசிமெட்ரி சிமெட்ரிக்காக இருக்கா இல்லை அசிமெட்ரிக்காக இருக்கான்னு சொல்லுவோம். நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அதை பற்றி. அதே போல் ஃபோர்த் மொமெண்ட் அபவுட் மீன் மியூ4 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெஷர் த கட்டாசிஸ். கட்டாசிஸ் அப்படின்னா த டிகிரி ஆஃப் ஃப்ளாட்னஸ் ஆர் பீக்னஸ். எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை எவ்வளோ பீக்காக இருக்குது, ஒரு கர்வ் வரையும்போது எப்படி இருக்குன்றது அது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அதுக்காக இந்த கட்டாசிஸ் யூஸ் ஆகுது. அப்போ ஸ்கியூனஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிமெட்ரிக் அந்த டயக்ராம் சிமெட்ரிக்காக இருக்கா இல்லையா, இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூஷனே சிமெட்ரிக்காக இருக்கா இல்லை அசிமெட்ரிக்காக இருக்கா, பரவலாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, அந்த மாதிரி பார்க்கறதுக்காக ஸ்கியூனஸ் யூஸ் ஆகுது. அது மியூ3. கட்டாசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை பீக்காக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. எல்லாமே அபவுட் சென்டரை பொறுத்து தான். இப்போ all the moments are in terms of the unit of measurement, so hence not suitable for comparison of a different distribution. நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு அடுத்த யூனிட்ல நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ ஒரு யூனிட்டை பற்றி நம்ம பேசுகிறதுனா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரேஷியோவை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இங்கே மொமெண்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இருக்கிற இந்த 4 மொமெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து 0ன்றதெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், மீதி 3 மொமெண்ட்டுமே அபவுட் மீன் தான் எடுக்கிறோம். இதை வச்சு நமக்கு வந்து ஒரு ரேஷியோ டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த ரேஷியோக்கு என்ன பேருன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஓகே. ஸோ அந்த கோவேரியன்ஸ் ஆஃப் வேரியேஷன் என்னென்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மான்றது என்னது உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஏன்னா வேரியன்ஸை நம்ம சிக்மா ஸ்கொயர் சொல்லுவோம். அப்போ சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா பை எக்ஸ் பார் வந்து நமக்கு என்னது மீன் இல்லையா, இன்ட்டு 100. இப்போ இந்த ஃபார்முலாவே வேறு விதமாக எப்படி சொல்லலாம் பாருங்க. எக்ஸ் பார் மீன்னா நமக்கு என்ன வரும்,
மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் mu1 dash. ஸோ அப்போ அந்த டினாமினேட்டரில் நம்ம mu1 dash நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே போல் சிக்மா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். எதை நம்ம வேரியன்ஸ்னு சொல்கிறோம்? செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீனை தான் நம்ம வேரியன்ஸ் சொல்கிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அது சேம் ஃபார்முலா the covariance of coefficient of variance variation sigma by x bar into 100 வேற விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா square root of mu2 by mu1 dash. mu2ன்றது second moment about mean, mu1 dashன்றது வந்து first moment about origin. ஓகே, சப்போஸ் இந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இன்ட் 100 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப வேரியேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஹோமோஜினியஸாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோன்னா அதனோட வேரியேஷன் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ a random variable having less coefficient of variation is more consistent or homogeneous. ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம கேரக்டரிஸ்டிக் பண்ணுறதுக்கு வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் இருக்கான்னா இல்லை, இன்னும் ஒரு 1-2 இருக்குன்னு அது ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. செகண்ட் ஒனுக்கு என்ன பேருனா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். காமா 1 சில புக்கில் பார்த்தீங்கன்னா இதை பீட்டா 1ன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் எது இருந்தாலும் ஓகே தான். அங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் காமா 1 அப்படின்னா mu3 by mu2 power 3/2. ஸோ mu3ன்றது என்னது உங்களுக்கு சென்ட்ரல் மொமெண்ட் அபவுட் மீன், இந்த mu2ன்றது வந்து செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன். 3/2 அப்படின்னா இந்த ரேடிக்கல் பவர் 1/2 வந்து ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் mu2 த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் mu2ன்றது வந்து சிக்மா இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ சிக்மா கியூப்னு வந்துடும். ஏன்னா mu2 வந்து வேரியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்போ ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்போ சிம்பிளாக சிக்மா. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் காமா 1 வந்து என்ன வருது அப்படின்னா mu3 by சிக்மா கியூப் இல்லை mu3 by mu2 power 3/2. ஓகே, நான் ஏற்கனவே அங்கே சொன்ன மாதிரி ஸ்கியூனஸ்ன்னு சொல்லும்போது அசிமெட்ரிக் பற்றி பேசுறது, சிமெட்ரிக் பற்றி பேசுறது. ஸோ அப்போ டயக்ராம் அந்த பின்னாடி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் விலாவரியாக அதை நம்ம படிப்போம். அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் டெண்டன்சி ப்ராபபிலிட்டிக்கு முன்னாடி அந்த மீன், மீடியன், மோடு அதெல்லாம் இருக்கும், அங்கேயும் இதை பற்றி படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மொமெண்ட்டை பேஸ் பண்ணியும் இந்த ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ mu3 = 0. ஏன்னா இந்த mu3 சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா ஆட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து 0. இது ஒரு ரிசல்ட்டாகவே இருக்குது, நீங்கள் ஒரு ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து 0. இப்போ mu3ன்றது வந்து ஆட் மொமெண்ட் தானே, mu3 mu5 mu7 இதெல்லாம் ஆட் மொமெண்ட் அபவுட் மீன் வந்து 0ன்றதால இங்கே mu3 0னா இந்த ஸ்கியூ காமா 1 0. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் 0 அப்படின்னா அந்த கர்வுக்கு நமக்கு என்ன பேருனா நார்மல் கர்வ்னு சொல்லுவோம், இல்லை சிமெட்ரிக் கர்வ்னு சொல்லுவோம், இல்லை பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் சிமெட்ரிக்காக இருக்க பாருங்கள், எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்க, நடுவில் பிரிக்கிறீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கிறது. இதுவே வந்து காமா 1 > 0 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ரொம்ப இப்போ தேஞ்சிக்கிட்டே வரும், உங்களுக்கு வாலாக வர மாதிரி இருக்கும், அதான் டெய்ல் பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இப்படி எடுத்து இப்படி போக போக இப்படி குறைஞ்சிட்டே வர்றது. ஸோ இது ரைட் சைடு, இது பாசிட்டிவ் சைடு, இதை பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு இப்படி எடுத்து இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நெகட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க. டெய்ல் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கியூனஸ்னாலே சிமெட்ரிக் பற்றி பேசுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் சிமெட்ரிக்காக ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. ரைட் சைட் டெய்ல் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே வந்து காமா 1 > 0. அந்த காமா 1க்கு என்ன ஃபார்முலா mu3 by சிக்மா கியூப், mu3 by இல்லை mu2 power 3/2. ஸோ ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஃபார்முலா சேர்த்து படிங்க, அப்போ தான் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது செகண்ட் கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது நமக்கு என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து mu3 by சிக்மா கியூன்னு பார்த்தோம். ஸோ இதில் 3 டைப்ஸ் வரும் உங்களுக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா the coefficient of kurtosis. இது என்ன சொல்லுங்கன்னா β2, சில புக்கில் இது gamma 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ β2 என்னன்னு பார்த்தீங்கன்னா mu4 by mu2 ஸ்கொயர். mu4னா ஃபோர்த் மொமெண்ட் அபவுட் மீன், இது செகண்ட் மொமெண்ட் அபவுட் மீன், சரிங்களா? ஸோ mu4 by mu2 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல இந்த β2ஓட வேல்யூ வந்து ஒன்று > 3 இருக்கும், இல்லை ஈக்குவல் டு 3 இருக்கும், இல்லை லெஸ் தேன் 3 இருக்கும். இந்த 3 கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே ஏற்கனவே நார்மல் கர்வ்னு சொன்ன பார்த்தீங்களா,
பரவலாக ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகே, ஆனால் இங்கே வந்து இந்த கட்டாசிஸ் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குல்லனா இல்லை பீக்காக இருக்கா? ஃப்ளாட்னா அப்படி மட்டமாக இருக்கிறது, பீக்குன்னா ஹைட்டாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் கர்வ் ஜென்ரலாக இருக்குது. இது ரொம்ப பீக்காக இருக்குது பாருங்கள், ஹைட்டாக போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஹைட்டாக போயிட்டே இருக்குதுன்னா மோர் பீக்குடு, ரொம்ப உயரமாக சிகரம் மாதிரி இருக்குது, சிகரம் ஹைட்டாக போயிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணா லெப்டோகர்டிக். ஸோ பீட்டா 2 கிரேட்டர் தென் 3 இருந்துச்சுன்னா அது லெப்டோகர்டிக், மோர் பீக்டுன்னு அர்த்தம். பீட்டா 2 ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா நார்மல் கர்வ். அப்போது பீட்டா 2 ஈக்குவல் டு 3னா நார்மல் கர்வ், அது மீசோகர்டிக். அதே போல் இன்னொரு நார்மல் கர்வ் இங்கே சொன்னோம். எப்போ ஸ்கியூனஸ் 0, ஸ்கியூனஸ் 0னா காமா 1 0. அப்போ காமா 1 0வாக இருந்தாலும் சிமெட்ரிக் கர்வ் தான். அதே போல் பீட்டா 2 ஈக்குவல் டு 3 இருந்தாலும் சிமெட்ரிக் கர்வ் தான். ரெண்டு விதமாகவும் சிமெட்ரிக் கர்வ், விச் மீன்ஸ் ரெண்டுமே நார்மல் கர்வ் தான். காமா 1 ஈக்குவல் டு 0நாலும் நார்மல் கர்வ் தான், மீசோகர்டிக் ஈக்குவல் டு 3 இருந்தாலும் நார்மல் கர்வ் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்டையாக இருக்குது பாருங்கள், ஹைட் இல்லாமல் அப்படியே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஏரியா ப்ராடாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தெரியுது உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறது. அப்போ பீட்டா 2 லெஸ் தென் 3னா ஃப்ளாட் டாப்டு, இது பிளாட்டிகர்டிக். ஸோ லெப்டோகர்டிக்னா ரொம்ப பீக்காக இருக்கிறது, பீட்டா 2 கிரேட்டர் தென் 3, ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா நார்மல் கர்வ், அது மீசோகர்டிக். கம்மியாக இருந்தது, ஹைட் கம்மியாக இருந்தது, அகலமாக இருக்குது அப்படின்னா ஃப்ளாட் டாப்டு பிளாட்டிகர்டிக், அது பீட்டா 2 லெஸ் தென் 3. ஸோ மொமெண்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்ன, அந்த மொமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த மொமெண்ட்டை ஜெனரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு மொமெண்ட், இப்போ நம்ம 4th மொமெண்ட் வரைக்கும் தான் நம்ம அதில் போட்டு காமிச்சிருப்போம். 5th மொமெண்ட், 6th மொமெண்ட், 7th மொமெண்ட், எத்தனை மொமெண்ட் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஜென்ரலாக அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், MGF நம்ம சொல்லுவோம். ஸோ த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் MGF ஆஃப் a random variable x about origin தான் இங்கே நம்ம பேசுகிறது, is given by mx of t equal to expectation of e power tx. So moment about origin, m வந்து moment generating function for the random variable x equal to expectation of e power இந்த tu இந்த x, இது capital X. This is equal to, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினேஷன் மாதிரி தெரியுதா? e of x இல்லை e of function பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினேஷன் என்ன? கண்டினியூஸாக இருந்தால் இன்டெக்ரல் -∞ இங்கே என்ன இருக்கோ அது இன்ட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதுவே டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா சமேஷன் வரும், இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே எழுதும்போது ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன், இந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்றதால இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு ரைட் சைடும் ஒன்று கண்டினியூஸோ இல்லைனா சமேஷனோ அப்படி இருந்தால் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? So mx of t equal to expectation of e power tx. e power tx expectation xக்கு இந்த exponential series expansion அந்த அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க. exponential series, logarithmic series, binomial series படிச்சிருப்போம் இல்லையா? அந்த e power x ஓட exponential அதோட expansion என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial etc. infinite series போயிட்டே இருக்கும். அதையும் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power txக்கு இது அப்ளை பண்ணால் இங்கே கிடைக்குது. எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். அடிஷன் இருந்தால் தனித்தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸ் வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், அதோட ப்ராடக்ட் அடிஷன் எல்லாமே ரேண்டம் வேரியபிள் நம்ம பார்த்துட்டோம். கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது, டிவிஷன் இருக்குது, எல்லாமே ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். அப்போ தனித்தனியாக எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் தான். அப்போ மீதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இ ஆஃப் 1னா 1 மட்டும் வரும், டி எடுத்துகிட்டு இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் வரும், ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டர் இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இ ஆஃப் எக்ஸ்னா பாருங்களேன், இது மொமெண்ட் அபவுட் ஆரிஜினா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின், இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் வந்து ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். அபவுட் ஆரிஜின் சொல்லும்போது μ1 டேஷ் μ2 டேஷ் ரெப்ரசென்ட் பண்ணுவோமா, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ அப்போ mx of t equal to summation r equal to 0 to infinity t power r by r factorial into mu r dash. அப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ μ1 டேஷ் வரணும். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷனில், அதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷனில் டீயோட கோஎஃபிஷியன்ட் தான் μ1 டேஷ். அதே செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் வேணும்னா இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷனில் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியலோட கோஎஃபிஷியன்ட் தான் μ2 டேஷ். அப்போ ஜென்ரலாக சொல்லும்போது μr டேஷ்னா த ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னா the coefficient of t power r by r factorial in the expansion of the moment generating function. Okay, so அப்போ mx of t வந்து நமக்கு என்ன கிடைக்கும், generates all moments about origin. ஸோ அப்போ அபவுட் பாயிண்ட் நமக்கு இதில் கண்டுபிடிக்க முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ mx of tக்கு பதிலாக அபவுட் இங்கே x equal to a கொடுக்குறோம் பாருங்க. அப்போ mx of tக்கு என்ன டெஃபினேஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power tx சொல்கிறோம் இல்லையா? அப்போ xக்கு பதிலாக x minus a, x equal to x minus a அதை போட்டு இது கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா இதே போல் ப்ரொசீட் பண்ணுறதா இங்கே மொமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட் நமக்கு கிடச்சிடும். ஆரிஜினுக்கு பதில் இங்கே பாயிண்ட் கிடைக்கும். ஸோ μr dash equal to expectation of x minus a the whole power r. This is nothing but rth moment about a point x equal to a.
ஸோ இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம எல்லா கேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஏன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு சில லிமிடேஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் வரும். எக்ஸ்பெக்டேஷனில் இன்டகிரேஷனாக இருந்தால் இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும், சம்மேஷனாக இருந்தாலும் இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ தான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். எல்லா கேஸ்லையும் இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் இல்லைன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்னென்ன கேசஸ், என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a random variable x may have no moments. மொமெண்ட்ஸே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருந்தாலே மொமெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? ஸோ அதே போல் a random variable x can have mgf, மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனும் இருக்கும், சில மொமெண்ட்ஸும் இருக்கும். ஆனாலும் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் does not generate the moments. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனும் இருக்கலாம், அதே போல் சில மொமெண்ட்ஸும் அது எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஆனால் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கிடைக்காமையும் போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் கூட இருக்கும். ஸோ அதனால தான் அதுதான் இதனோட லிமிடேஷன். உங்களுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ட்ராபேக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் a random variable x can have all or some moments but mgf does not exist. எல்லா மொமெண்ட்ஸுமே இருக்கல ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு. அதில் mgf மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்ல கூட எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். ஒரு பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்ற எல்லா பாயிண்ட்ல மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதெல்லாம் அதோட லிமிடேஷன்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் வேரியன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனே எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ mcx of t, அந்த எக்ஸோட சியை மல்டிபிள் பண்ணுறோம், இது ஸ்கேலை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது நீங்கள் கிராஃப் வரையும் போது ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு அலகுன்னு எடுப்பீங்க, இல்லை இது ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து 5 யூனிட்ஸ் எடுப்பீங்க இல்லையா? அப்போ ஸ்கேலை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ mcx of t அப்படின்னு சொல்ல போது mx of ct, இங்கே வெறும் டீன்னு வந்தது, இங்கே ctன்னு வந்துடுது, c கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அதே போல் ஒரு n இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் இருக்குது, அதனோட மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா தனித்தனியாக இது எல்லாம் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள், இதனோட சமேஷனும் ஒரு இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஸோ அப்போ m of x1 plus x2 plus etc plus xn of t என்னவா இருக்குன்னா, ஒவ்வொன்றத்தோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ப்ராடக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு mx1 of t இன்ட்டு mx2 of t இன்ட்டு etc mxn of t. இது எப்படி வருதுன்னா, அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவரில் அடிஷன் வந்துச்சுன்னா ப்ராடக்டாக வரும் இல்லையா? அதை வச்சு தான் இது வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இப்போ சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேலு. ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா, இங்கே வெறுமனே நம்ம mx of t தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பதிலாக mx minus a by h. அப்போ மைனஸ் a அப்படின்னா ஆரிஜினை சேஞ்ச் பண்ணுறோம், மல்டிபிளோ ஒரு டிவைட் பை கான்ஸ்டண்டாக இருந்தால் ஸ்கேலை சேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, e பவர் மைனஸ் at by h இன்ட்டு இது நீங்கள் டைரெக்டாக சொல்லிக்கலாம் mx of t by h. ஸ்கேல் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ டீயோட இந்த கான்ஸ்டன்ட் இங்கே பாருங்கள், இங்கே cx இருந்தால் இங்கே டீயோட c ப்ராடக்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல் இங்கே டிவிஷன் பை ஹெச் தானே, எக்ஸ் பை ஹெச் தானே, அப்போ மல்டிப்ளை பை 1 by h. அப்போ இங்கே டீயோட மல்டிப்ளை ஹெச் இருக்கிறது. இந்த விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். mx of t by h இன்ட்டு எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா e பவர் மைனஸ் at by h. ஓகே. ஸோ இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக சிலது கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில டைம் அவங்களுக்கு நமக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ m of ax plus b of t, mனா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ax plus b. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், x ஒரு ரேண்டம் வேரியபிள்னா ax ஒரு ரேண்டம் வேரியபிள், இந்த ax plus bயும் ஒரு ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிளுக்கு தான் நாம் இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ m of ax plus b of t ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குல்ல, தனியாக வெளியே வந்துடும், e பவர் bt இன்ட்டு mx of, இது ஸ்கேல் சேஞ்ச் ஆகுது, அப்போ இந்த மல்டிப்ளை பை a வரும் இங்கே, வேறு a and b ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதே போல் மியூ ஆர் டேஷ் சொல்கிறோம். இது வேண்டாம், நான் வேறு ரிசல்ட் காமிக்கிறேன். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்டை கிடைக்கும், ஜென்ரேட் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு ரிசல்ட்டாகவே இருக்குது, தியரம் ஆன் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் mgf mx of tனா, தென் mx இங்கே மேலே பவரில் ப்ராக்கெட்டில் ஆர் போட்டாங்கன்னா இந்த டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஆர் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அந்த டீக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கிடைக்குது, ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஆர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எதை டீயை பொறுத்து பண்ணுறோம். அப்போ ஒரு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை டீயை பொறுத்து ஆர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு டீக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கிடைக்கும். ஸோ வேர்டிங் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். The orth derivative of the mgf evaluated at t equal to 0.
So evaluated at t equal to 0. அது என்னன்னா the value of the rth moment. அப்போ rth momentனாலே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அர்த்தம்? Moment about origin. So uniqueness theorem of Mgf, அதாவது moment generating function exist ஆகுது அப்படின்னா அது uniquely determines the distribution. அப்போ ஒரு distribution இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு moment generating function தான் இருக்கும். அதே போல ஒரு function Mgf இருக்குன்னா அதுக்கு relevant ஒரே ஒரு distribution தான் இருக்கும். சரிங்க பாருங்க, corresponding to a given probability distribution there is only one Mgf provided it exists. moment generating function exist ஆச்சுன்னா அதுக்கு corresponding ஒரே ஒரு probability distribution இருக்கும். இப்படி சொல்லலாம். அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரே ஒரு எம்ஜிஎஃப் இருக்கும். அதே போல் ஒரு எம்ஜிஎஃப் இருக்குன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுதான் யூனிக்னஸ் தியரம். ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லணும்னா இப்போ எம்எக்ஸ் ஆஃப் டீனா என்ன அர்த்தம் உங்களுக்கு? மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இது வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் ஒய். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எக்ஸும் ஒய்ன்ற ரெண்டு ரேண்டம் வேரியபிள் அது மென்ஷன் பண்ணுற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேம்னு அர்த்தம். அது ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஆர் வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சு சொல்லலாம். cumulative distribution function or distribution function f of x இல்லை fx of x அதை சொல்கிறோம். ஸோ moment generating function equal implies அந்த distributions are same, equal. ஒரு ப்ராப்ளம் ஒன்று இந்த moment generating function யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். Find the MGF, அதாவது moment generating function of the random variable whose probability function p of x small p இது equal to 1 by 2 power x, x equal to 1 to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x equal to 1 to 3னா 1 to 1 correspondence. அப்போ இது வந்து countably infinite. So அப்போ இது discrete random variable. Given x is a discrete random variable with probability function. இங்கே வந்து the probability mass function என்ன discrete இருந்தால. அப்போ p of x equal to 1 by 2 power x. இப்போ moment generating functionக்கு நமக்கு என்ன definition? Expectation of e power tx. இது discreteன்றதால இதனோட formula என்ன வரும்னா summation x equal to 1 to infinity e power tx into the probability mass function p of x. p of x க்கு பதிலா 1 by 2 power x நம்ம replace பண்ணுறோம். இப்போ x க்கு 1 replace பண்ணுங்க. e power t into 1 by 2 power 1 னா 2. சம்மேஷன்றதால ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. e power t2னா 2t into 1 by 2 square. ஸோ இதே போல் எழுதியிருக்கோம். இப்போ e power 2tனா ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணலாம்? a power m into nனா a power m the whole power n எழுதலாம், ஆர் a power n the whole power m எழுதலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? e power t the whole square எழுதிக்கிறோம். ஸோ e power t by 2 plus e power t the whole square by 2 square plus e power t the whole cube by 2 cube plus etc. எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா e power t by 2 காமனாக இருக்க வெளியே எடுத்துடுறேன். ஸோ இங்கே 1 plus e power t by 2 plus ஒரு பவர் ரெடியூஸ் ஆகிட்டு வருது. இது பாருங்க 1 plus a square அந்த பேட்டர்னில் இருக்குது இல்லையா? ஸோ இது ஜிபியில் இருக்குது. ஸோ ஜிபியில் சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலானா a by 1 minus r. ஸோ a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், r வந்து காமன் ரேஷியோ, செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், எனி செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ e power t by 2 தான் காமன் ரேஷியோ. ஸோ அப்போ mx of t ஈக்குவல் இதோட சமேஷன் என்ன வரும்னா இந்த e power t by 2 இன்ட்டு இது ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசை. ஸோ 1 by a வந்து 1 1 by 1 minus e power t by 2. ஸோ இங்கே எல்சிஎம் எடுங்க. 2 minus e power t by 2 வந்து நியூமரேட்டருக்கு போகும். ஸோ e power t by 2 into 2 by 2 minus e power t. இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ டிஸ்கிரீட் கொடுத்த மாதிரி கண்டினியூஸ் கொடுத்தா இன்டகிரேட் போட்டு நீங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அதே போல் இப்போ ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறோம், PGF. இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எதுக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும். லெட் எக்ஸ் பி அ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வித் நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூஸ், அப்போ 0 1 2 3 எக்ஸெட்ரா. தென் த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கேபிட்டல் P of S சொல்லலாம், இல்லை GX of S சொல்லலாம். சில புக்கில் இதை கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் இதை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் S power x. தட் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ்பெக்டேஷனோட டெஃபினேஷன். அப்போ சமேஷன் x equal to 0 to infinity இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவீங்க into the probability mass function. ஏன்னா இது டிஸ்கிரீட். ஸோ P of x equal to x. அவர் சிம்பிளாக சொல்கிறதுனா GX of S equal to summation, இது கூட நீங்கள் விட்டுட்டு கூட சொல்லலாம். gx of s னா summation x equal to 0 to infinity s power small x into the probability mass function. For all s belong to R for which the sum converges. ஏன்னா summation expectation வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது absolutely convergence. அப்போ இது ஏதோ சில some values in s belong to Rல இது converges-ஆக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா converges at least ஒரு least condition அப்படின்னு சொன்னால் mod s less than 1. ஒருவேளை உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்களோன்னு இந்த கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன்.
மினிமம் இந்த கண்டிஷனாவது இருந்துச்சுன்னா இது கன்வர்ஜஸ், அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட், ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் gx of 0, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா ஆன்சர் 0. நீங்கள் இதில் வேணால் போட்டு பாருங்களேன். p of 0, எஸ்ஸுக்கு பதிலாக 0 போடுறோன்னா 0 into px of x. இதை நீங்கள் சம்மேஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு டேர்மும் மல்டிப்ளை பை 0. ஸோ அதனால் ஆன்சர் 0. அதே போல் gx of 1, ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் at s equal to 1. அப்படி போடுறீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 power xனா இது 1 ஆகிடும். சமேஷன் x equal to 0 to infinity px equal to x. அப்போ சமேஷன் ப்ராபபிலிட்டி, சமேஷன் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி ஷுட் பி 1 ஃபார் எஸ் இல்லையா? ஸோ அதனால் இது 1. ஸோ இது gx of 1 சொல்லலாம், இல்லை p of 1. pன்றது இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், இல்லை gxன்றது ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ pn அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to n. அந்த எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் என்னன்ற வேல்யூ எடுக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னா 1/n ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு எஸ்ஸுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ அது எப்படி எழுதுறோம்னா 1/n ஃபேக்டோரியல் இன்ட்டு d power n by ds power n. n time differentiation with respect to s, எது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் px of s. ஆஃப்டர் டிஃப்ரென்சியேஷன் எஸ்ஸுக்கு பதிலாக 0 போட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை மீன் e of x என்ன அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ gx dash of 1 இல்லை p dash of 1. ஸோ e of x ஸ்கொயருக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா p dash of 1 plus p double dash of 2 இதுலேருந்து வர்றது. ஓகே, ஸோ அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன ஃபார்மில் e of x ஸ்கொயர் மைனஸ் e of x the whole ஸ்கொயர். அப்போ e of x ஸ்கொயர் பதிலாக p dash of 1, அதாவது அந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்றது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், p dash of 1 plus p double dash of 1 மைனஸ் இதுக்கு p dash of 1 the whole ஸ்கொயர். ஸோ அடுத்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் pgf ஃபார் a sum of independent random variable. இப்போ வெறும்னா gx of sன்னு சொன்னீங்களே, x plus y இருந்தால் ப்ராடக்டாக வந்துடும். அகெயின் பாருங்கள், இது ப்ராடக்ட்னா ஏன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி நமக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேயும் ப்ராடக்டாக வந்துச்சோ அதே போல் இங்கேயும் வருது. ஸோ இது 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு இல்லை, n இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் இருந்தால் தனித்தனியாக ஒவ்வொன்றத்தோட ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி ஃபார் தட் ரேண்டம் வேரியபிள். அப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி சமேஷனுக்கு இந்த நோட்டேஷன் சமேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு இந்த பெருசாக போடுவோம், ப்ராடக்ட் பையை பெருசாக போடுறது. ஸோ ப்ராடக்ட் இதை ரீட் பண்ணும்போது பை ப்ராடக்ட் i equal to 1 to n படிக்கணும். அங்கே சமேஷன் ரீட் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட்னு ரீட் பண்ணணும். ஸோ ரிலேஷன் பிட்வீன் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக e power t ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். நான் இங்கே போட்டிருக்கேன், எஸ்ஸுக்கு பதிலாக e power t ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power t x. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power t x என்ன வரும் உங்களுக்கு, திஸ் இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ வென் s equal to e power t சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அதே போல் அடுத்து என்னென்னா ஆர்த் ஃபேக்டோரியல் மொமெண்ட். வெறும் மியூ ஆர் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின். ஆனால் இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, மியூ ஆர் டேஷ். இது எப்படி நீங்கள் படிக்கணும், ஆர்த் ஃபேக்டோரியல் மொமெண்ட்னு நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஸோ ஆர்த் ஃபேக்டோரியல் மொமெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே எல்லாம் ப்ராடக்ட்டில் இருக்குது. நம்ம ஃபேக்டோரியல் எப்படி ப்ராடக்ட்டில் எழுதுவோம், n ஃபேக்டோரியல் n into n minus 1 into up to etc 1 2 அந்த மாதிரி எழுதுவோம்ல, அந்த மாதிரி இது ஆர்த் ஃபேக்டோரியல் சொல்லும்போது x into x minus 1 into x minus 2 into up to etc. இந்த ஆறுனா r minus 1, அதுக்கு ஒரு மைனஸ் பண்ணும்போது minus r plus 1 ஆகிடுது. சரி, புரியுதா உங்களுக்கு? ஸோ x into x minus 1 into up to etc எங்கே போய் முடிக்கணும், x minus of r minus 1. இந்த மைனஸ் உள்ளே நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், x minus r plus 1 ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஆர்த் ஃபேக்டோரியல் மொமெண்ட்டில் இந்த லாஸ்ட் டேர்மாக வருது. ஸோ இது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா நத்திங் பட் த எஸ்ஸை பொறுத்து ஆர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எதை, ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை ஆர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் எஸ்ஸுக்கு பதிலாக 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் டீக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுவோம் நமக்கு அந்த மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கிடைக்கிறதுக்கு. இங்கே ஃபேக்டோரியல் மொமெண்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஸை பொறுத்து ஆர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எஸ்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு என்னது உங்களுக்கு ஆர்த் ஃபேக்டோரியல் மொமெண்ட். நெக்ஸ்ட் என்ன, கியூமுலண்ட் இல்லைனா கியூமுலண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இது கேபிட்டல் கேன்னு நம்ம சொல்லுவோம், கே ஆஃப் டி. அந்த கே எக்ஸ் ஆஃப் டி என்னன்னா லாகரிதமிக் ஆஃப் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அவ்வளோதான்.
So capital K, kx of t cumulant function, cumulant generating function, kx of t equal to log of mx of t to the base e. So அது என்னது உங்களுக்கு வேர்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. The logarithmic of the moment generating function of x is defined to be the cumulant generating function of x. So actually kx of t இந்த cumulant generating function வந்து நம்ம tல இருக்கிற ஒரு summation series அந்த exponential series மாதிரி எழுதுறோம் அப்படின்னா k1t plus k2t square by 2 factorial plus etc plus kr t per r by r factorial plus etc. அதே போல் log of இந்த moment generating function நம்ம எப்படி எழுதலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அந்த mgfல பார்த்துருக்கோம் பாருங்க central moment about origin வச்சு நம்ம எக்ஸ்பென்ஷன் படிச்சிருக்கோம் எழுதிருக்கோம் இல்லையா அதுதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறது mx of t க்கு பதிலாக 1 plus mu1 dash into t plus mu2 dash into t square by 2 factorial plus etc. ஸோ இதில் லாகர்தமிக் சீரீஸ்க்கு 1 plus xக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்பென்ஷனை அப்ளை பண்ணி ஈக்குவேட் இந்த லைக் ஆப்ஷன் பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம ஆர்த் cumulant of xன்னா இங்கே வரும்போது ஸ்மால் k kr of x equal to the coefficient of t per r by r factorial in the Taylor series expansion of the cumulant generating function. இப்போ ரிசல்ட் இதில் என்ன, the cumulant generating function k1 சொல்லுவோம். அந்த k1 is nothing but mu1 dash. இந்த mu1 dashன்றது என்னது, moment about origin. அப்போ first moment about origin வந்து மீனும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ k1னும் மீனும் ஒன்று தான். ஸோ k1 equal to mu1 dash equal to mean. அடுத்து k2 என்ன வரும்னா mu2 dash minus mu1 dash square. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இதுதான் வேரியன்ட் சொல்லியிருக்கோம். ஸோ which is nothing but second moment about mean mu2. ஸோ அப்போ mu2 equal to k2, இங்கே mu1 dash equal to k1. இது மீன், இது வேரியன்ஸ். ஸோ அடுத்து k3 equal to mu3. இந்த mu3ன்றது வந்து moment about mean. அதே போல் mu4 வந்து என்ன ரிலேஷன் இருக்குன்னா k4 plus 3k2 ஸ்கொயர். இந்த kன்றது வந்து என்னது உங்களுக்கு cumulant, ஆர்த் cumulant. ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம எழுதும்போது இந்த ஆர்த் cumulant kr equal to நம்ம என்ன பண்ணுறோம், the moment generating function r டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு tக்கு பதிலாக 0 பண்ணால் நமக்கு அது கிடைக்குதுன்னு இங்கே எழுதியிருக்கோம். இந்த ரேண்டம் வேரியபிள் யூனிட்ஸில் இது லாஸ்ட் டாபிக் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். The characteristic function of a random variable x is defined as phi x of t. Phi x of t equal to expectation of e power itx. இப்போ வெறுமனே expectation of e power tx னா moment generating function. Okay, so expectation of e power itx வரும்போது characteristic function. Again இந்த இடத்துல நம்ம வரும்போது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த expectation definition இருந்து கொண்டு வர இங்கேயும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா integral minus infinity to infinity இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுவோம். ஸோ e power itx into கண்டினியூஸ்ன்றதால இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுவீங்க fx dxன்னு வரும். இதுவே உங்களுக்கு டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா சமேஷன் எக்ஸ் இ பவர் ஐடிஎக்ஸ் இன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். ரைட், இஃப் எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அது cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஏன்னா நமக்கு அங்கே ஏற்கனவே என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னா f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது f of x கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு இந்த ரிசல்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ f of x நம்ம எழுதும்போது d of f of xன்னு எழுதலாம். இந்த இன்டகிரேஷன் f of x dx வரும்பொழுது ஆக்சுவலாக நான் இதில் எழுதி காமிக்கிறேன். d f dash of xன்னு இருந்தால் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ d by dx of f of x equal to f of x இல்லையா. ஸோ இதில் இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா d கேபிட்டல் f of x இது வந்து cumulative distribution function or distribution function equal to the probability density function into dx. So இந்த இடத்துல continuous random variable f of x dx பதிலா நம்ம என்ன பண்ணலாம், d of capital f of x. இந்த f ன்றது வந்து cumulative distribution function இல்லைனா distribution function for the continuous random variable. continuousக்கு மட்டும்தான் இந்த differentiation integration நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அதே போல் பாருங்கள். இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா நீங்கள் phi x of t அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power itx. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனையும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி படிங்க. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனாக எக்ஸ்பெக்டேஷன் e power வெறுமனே tx வரும், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power itx வரும். ஸோ இங்கே இதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட வேல்யூ when t 0வாக இருந்துச்சுன்னா phi of 0 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா இதில் இங்கே டீக்கு பதிலாக 0 போடுவீங்க இல்லையா. இங்கே டீக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா e power 0 1 ஆகிடும், t f of x வரும். இதனோட வேல்யூ ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா அதோட ஆன்சர் வந்து 1. ஸோ phi of 0 வந்து 1. ஸோ அதே போல் மாடுலஸ் ஆஃப் phi of x ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 which is equal to phi of 0. அப்போ ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் phi of t வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு phi of 0. அதே போல் phi of t அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். கண்டினியூஸ் எவ்ரிவேர்னா இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியில் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இன் டிஆர் இருக்குன்னு அர்த்தம்.
கண்டினியூஸ் எவ்ரிவேர்னா இந்த ரெண்டு தான், ரெண்டுத்துல எந்த கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஃபை ஆஃப் டி கண்டினியூஸ் எவ்ரிவேர் சொல்லலாம், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், ஃபை ஆஃப் டி வந்து கண்டினியூஸ் இந்த க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி சொல்லலாம். யூனிஃபார்ம் கண்டினியூஸ்க்கு பதிலாக இது சொல்கிறது ஈஸியாக இருக்கும், அதுதான் ஆப்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து phi x of minus t and phi x of t or conjugate function. இங்கே பாருங்களேன், இது வரைக்கும் நம்ம படித்தோம்ல, எக்ஸ்பெக்டேஷன் படித்தோம், வேரியன்ஸ் படித்தோம், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் படித்தோம், கியூமுலண்ட் படித்தோம். இங்கே எங்கேயுமே நம்ம இந்த கான்ஜுகேட்ன்ற வார்த்தையே கொண்டு வரல பாருங்க. இங்கேயும் கான்ஜுகேட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினரி யூனிட் ஐ, காம்ப்ளெக்ஸ் யூனிட் ஐ இருக்குது பாருங்க. ஸோ எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐ இருந்தாலே அதனோட கான்ஜுகேட் மைனஸ் ஐ வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இங்கே வருது. ஸோ phi x of minus t and phi x of t are conjugate function. அப்போ phi x of minus t னா pi x of t the whole bar. ஏன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னா அதோட கான்ஜுகேட்டை வந்து நம்ம இசட் பார் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? அதை வச்சு இங்கே வருது. They are conjugate to each other. Okay. So if the distribution function of a random variable x is a symmetrical about 0. So that is if 1 minus f of x நம்ம எப்படி எழுதலாம்னா f of minus x எழுதலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் இருக்குது, கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் இருக்குது. த சேம் திங்காக நம்ம இங்கே மாற்றி எழுதும்போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக எழுதும்போது f of minus x equal to f of x நம்ம சொல்லலாம். Then phi x of t is a real valued and even function of t. ஏன் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிற பாருங்கள், இதுலேருந்து வரும்போது f of minus x equal to plus f of x வந்துச்சுனால ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ phi x of t வந்து is a real valued function of even function. ஸோ அதே போல் if x is some random variable with characteristic function phi x of t and if mu r dash என்ன அர்த்தம் உங்களுக்கு, moment about origin which is nothing but expectation of x power r exist, அதாவது இது characteristic functionாக இருக்குது, central moment about origin எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா mu r dash நம்ம எப்படி எழுதலாம்னா minus I power r into இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆர் டைம்ஸ் பண்ணிவிட்டு அதில் டீக்கு பதிலாக 0 பண்ணுறோன்னு அர்த்தம். இது வரைக்கும் எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே போல் இது மாடுலஸ் கிடையாது, அந்த இடத்துல வந்து டீக்கு பதில் ஆஃப்டர் டிஃப்ரென்சியேஷன் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதே போல் பாருங்கள், அங்கே எப்படி நம்ம மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல் இங்கேயும் பார்க்குறோம். சேஞ்ச் ஆஃப் இது ஸ்கேல் ஆக்சுவலாக மல்டிபிளில் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா. ஸோ phi cx of t equal to phi x of ct. அங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் இதே போல் தான் வந்திருக்கும். ஸோ அதே போல் x1 x2 xn ஒரு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்னா phi ஆஃப் அந்த சம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் ஆஃப் t ஈக்குவல் டு தனித்தனியாக ப்ராடக்டில் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் இதில் எல்லாமே நீங்கள் அந்த ரிசல்ட் எல்லாம் பாருங்களேன், இண்டிபெண்ட்டாக இருந்தால் ப்ராடக்ட்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஃபஸ்ட் யூனிட்டில் கூட நமக்கு அது p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b வரும்போது p ஆஃப் a இன்ட்டு p ஆஃப் b நம்ம சொல்லுவோம் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அதே போல் இங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இது இல்லை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், அங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் சொல்லுவோம். ஸோ அப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே அந்த ப்ராடக்ட்டில் ரிசல்ட் வருது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின்னா எக்ஸில் இருந்து ஒன்று கழிக்கிறது தான் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின், அதை டிவைடட் பை சம் கான்ஸ்டன்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். இல்லை மல்டிப்ளை பை கான்ஸ்டன்ட்டும் சொல்லலாம், 1/h வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன வரும்னா அந்த மொமெண்ட்டில் வந்த மாதிரியே தான், அதுதான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் வந்த மாதிரி தான். ஸோ இ பவர் அங்கே -ATH மட்டும் வரும் இல்லையா, இங்கே வரும்போது e பவர் -IAT/h இன்ட்டு phi x of t/h. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் இந்த இந்த i தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும், மீது அதே போல் தான் வரும். ஸோ அதே தான் இங்கே வந்திருக்கு, வேறு a and b ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ அதே போல் இந்த மாடுலஸ் ஆஃப் phi x of s equal to 1 for some s not equal to 0, then for some real a x minus a is a lattice variable with mesh. இது ஆக்சுவலாக உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, h equal to 2π by modulus of s. இவ்வளோ அட்வான்ஸாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகே, இன்வர்ஷன் தியரம். இன்வர்ஷன் தியரத்துக்கு வேறு இன்னொரு பேர் என்னென்னா லெவி தியரம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு இங்கே தேவைப்படுது. கேபிட்டல் f of x னா cumulative distribution function or simply distribution function. Let f of x and phi of t, phi ன்றது வந்து characteristic function. Phi of t denote respectively the distribution function and the characteristic function of a random variable x if open interval a minus h, a plus h is the continuity interval of the distribution function f of x, then capital F of in the second minus first வருது பாருங்க, f of b minus f of a மாதிரி. So f of a plus h minus f of a minus h equal to limit capital T tends to infinity 1/pi integral minus t to t sin h capital T, the hyperbolic function இது, divided by small t into e power minus I small t a by into phi of t dt.
ஸோ இங்கே இந்த டீன்றது தான் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஜஸ்ட் ரிசல்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி நம்ம அங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் யூனிக்னஸ் தியரம் படித்தோமோ அதே போல் ப்ராபர்ட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் யூனிக்னஸ் தியரம் இருக்குது. ப்ராபர்ட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூனிக்னு அர்த்தம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரே ஒரு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரே ஒரு ப்ராபர்ட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ அதே போல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் இது. இப்போ 2 கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது 2 ஐடென்டிக்கல்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதோட அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த யூனிட், அதாவது இந்த ரேண்டம் வேரியபிள் யூனிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணியிருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.